VCD நம்பர் 513-513 அனந்தபூர். முரளி டேட்டு 25/4/1967. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 14/9/2006. वाणी चल रही थी 25 अप्रैल 1967. दूसरे पेज के मध्यांत में बात चल रही थी इन आंखों से जो कुछ भी देखते हो वो कुछ भी नहीं रहेगा. இந்த கண்களால ஏதெல்லாம் பாக்குறீங்களோ அது எதுவுமே இருக்காது. इस दुनिया में இந்த கண்களால, அதாவது பாபா என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல நீங்க ஏதெல்லாம் இந்த கண்களால பாக்குறீங்க அதெல்லாம் மாயாவினோட விஷயங்கள் தான் பரவி இருக்கு. இந்த மாயாவி உலகம் எதுவுமே தென்படாது. எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். बाकी नई दुनिया का तुम दिव्य दृष्टि से साक्षात्कार करते हो. மற்றபடி புது உலகத்தினோட சாட்சாத்காரம் நீங்க திவ்ய திருஷ்டி மூலமாக பண்ணிக்கிறீங்க. बच्चे जानते हैं, குழந்தைகளுக்கு தெரியும், हम पढ़ते हैं नई दुनिया के लिए. நாங்க படிக்கிறது புது உலகத்துக்காக. ये ईश्वरीय पढ़ाई कोई इस दुनिया के लिए नहीं है. இந்த ஈஸ்வரிய படிப்பு இது இந்த உலகத்துக்காக ஒன்னும் இல்ல. वो मनुष्यों के द्वारा जो पढ़ाइयाँ पढ़ाई जाती है, அந்த மனிதர்கள் மூலமாக என்ன படிப்பு படிக்கப்படுகிறதோ वो इस दुनिया के लिए, அது இந்த உலகத்துக்காக இருக்கு. इस जीवन के लिए है, இந்த வாழ்க்கைக்காக இருக்கு. और भगवान जो पढ़ाई पढ़ाते हैं, பிறகு பகவான் என்ன படிப்பை படிக்க வைக்கிறாங்க, वो भविष्य के जन्मों के लिए पढ़ाई पढ़ाते हैं. அது வருங்காலத்துல 21 ஜென்மத்துக்காக படிப்பை படிக்க வைக்கிறாங்க. अभी संगम युग है. இப்போ இது சங்கம் யுகமா இருக்குது. कलयुग का अंत, கலியுகத்தினோட கடைசி நேரம், और सतयुग की आदि का समय है. பிறகு சத்யுகத்தினோட ஆதி நேரம் இருக்குது. इसलिए तुम जो करते हो, அதனால நீங்க என்ன செய்றீங்களோ उसकी प्रारब्ध तुमको नई दुनिया में मिलनी है. அதோட ரிசல்ட்ஸ்ன்றது உங்களுக்கு புது உலகத்துல கிடைக்கும்னு சொல்றாங்க. इस समय जो भी पुरुषार्थ करते हो, இந்த நேரத்துல ஏதெல்லாம் நீங்க புருஷார்த்தத்தை செய்றீங்க उसकी कितनी बड़ी प्रारब्ध मिलनी है. அதுக்கு எவ்வளவு பெரிய பிராப்தின்றது கிடைக்கும்னு சொல்றாங்க. अब बेहद के बाप से बेहद सुख की प्रारब्ध मिलती है. இப்போ எல்லேருக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து எல்லேருக்கு அப்பாற்பட்ட சுகத்தினோட பிராப்தி கிடைக்குது. तो बच्चों को पूरा पुरुषार्थ करके उछलना चाहिए. அப்போ குழந்தைகளுக்கு முழுமையாக புருஷார்த்தம் செஞ்சு குஷியாகணும். बात है श्री श्री अर्थात श्रेष्ठ से. உச்சல்லான்னா அப்படி ஜம்ப் பண்றாங்க இல்லையா, அதுக்கு சொல்வாங்க. அப்பாக்கு சொல்வாங்க ஸ்ரீ ஸ்ரீ. और उस श्रेष्ठ बाप से तुम बनते हो श्रेष्ठ देवता. பிறகு அந்த சிரேஷ்ட அப்பா மூலமாக நீங்க ஆகுறீங்க சிரேஷ்ட தேவதா, உயர்ந்த தேவதைகள். वो सदैव श्रेष्ठ है. அவங்க சதா சிரேஷ்டமானவங்க. और तुम सदैव श्रेष्ठ नहीं रहते हो.
பிறகு நீங்க சதா சிரேஷ்டம் கிடையாதுன்னு சொல்றாங்க, சிரேஷ்டமாக ஒன்னும் இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. बाप आकर तुमको अभी भ्रष्ट से श्रेष्ठ बनाते हैं. அப்பா வந்து இப்போ உங்களை தாழ்ந்தவங்கள்ல இருந்து சிரேஷ்ட உயர்ந்தவங்களாக ஆக்குறாங்க. परंतु 84 जन्म लेते लेते ஆனா 84 ஜன்மங்களை எடுத்து तुम फिर श्रेष्ठ से भ्रष्ट बन पड़ते हो. நீங்க மறுபடியும் உயர்ந்தவங்கள்ல இருந்து தாழ்ந்தவங்களாக ஆயிடுறீங்க. बाप कहते हैं, அப்பா சொல்றாங்க, मैं जन्म मरण के चक्र में नहीं आता हूँ. நான் ஜனன மரண சக்கரத்துல வர்றதில்ல. और तुम जन्म मरण के चक्र में आते हो. பிறகு நீங்க ஜனன மரண சக்கரத்துல வரீங்க. कौन से बाप कहते हैं? எந்த அப்பா சொல்றாங்க? शिव बाप कहते हैं, मैं जन्म मरण के चक्र में नहीं आता हूँ. சிவ் பாப் சொல்றாங்க, நான் ஜனன மரணத்தினோட சக்கரத்துல வர்றதில்ல. जिसमें प्रवेश करता हूँ யாருக்குள்ள பிரவேசம் செய்றேனோ वह भी அவங்களும் जो बेहद का जन्म मरण का चक्र है, निश्चय बुद्धि எல்லாருக்கு அப்பாற்பட்ட ஜனன மரண சக்கரம் என்ன இருக்குது? நிச்சய புத்தி और अनिश्चय बुद्धि. பிறகு அனிச்சய புத்தி. इस चक्र में नहीं आता है. இந்த சக்கரத்துல வர்றதில்ல. और सबको निश्चय अनिश्चय का चक्र மற்றபடி எல்லாருக்குமே நிச்சய அனிச்சயத்தினோட சக்கரம் चलता है. அது போயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. सब निश्चय अनिश्चय रूपी जन्म मरण के चक्र में எல்லாருமே நிச்சய பிறகு அனிஷ்டய ரூபமான ஜனன மரணத்தினோட சக்கரத்துல डूबते उतर आते रहते हैं. எப்படின்னா அதுல மூழ்கிறது, பிறகு மேல வருது, இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. इसलिए मैं कहता हूँ, அதுல மூழ்கிட்டு இருக்கிற வேலையை செய்வாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், मैं भाग्यशाली रथ में प्रवेश करता हूँ. நான் பாக்யசாலி ரத்தத்துல பிரவேசம் செய்றேன். क्या என்ன भाग्यशाली रथ क्यों कहा? பாக்யசாலி ரத்தம்னு சொல்லி ஏன் சொன்னாங்க? क्योंकि और जो भी रथधारी है ஏன்னா மத்த ஏதெல்லாம் ரத்தம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, वो सब जन्म मरण के चक्र में आते हैं. அவங்க எல்லாருமே ஜனன மரணத்தினோட சக்கரத்துல வராங்க. निश्चय अनिश्चय के चक्र में आते हैं. நிச்சய அனிச்சயத்தினோட சக்கரத்துல வராங்க. वह निश्चय अनिश्चय के चक्र में नहीं आते हैं. அவங்க நிச்சய அனிச்சயத்தினோட சக்கரத்துல வர்றது கிடையாது. इस भाग्यशाली रथ को तुम बच्चों ने पहचाना है. இந்த பாக்யசாலி ரத்தத்தை குழந்தைகளான நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. दुनिया वालों ने नहीं पहचाना है. உலகத்தினார் தெரிஞ்சுக்கல, तुमने पहचाना है. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. परंतु तुम्हारा झाड़ छोटा है. ஆனா உங்களோட மரம் சின்னதா இருக்கு. जिन बच्चों ने पहचाना है इस भाग्यशाली रथ को, எந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ இந்த பாக்யசாலி ரத்தத்தை, उन बच्चों का झाड़ बहुत छोटा है. அந்த குழந்தைகளினோட மரம் ரொம்ப சின்னதாக இருக்கு. छोटे झाड़ को तूफान बहुत लगते हैं. சின்ன மரத்துக்கு காத்து என்றது, புயல் என்றது ரொம்ப ஏற்படுது. थोड़ा सा मायावी हवा का झोंका आया, ரொம்ப கொஞ்சம் மாயாவினோட காத்து என்றது வந்ததுன்னா और झाड़ झूमने लगता है. பிறகு அந்த மரம் ஷேக் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. बहुत पत्ते झड़ जाते हैं. ரொம்ப இலைகள் விழுந்து போயிடுது. ढेर फूल निकलते हैं. நிறைய பூக்கள் வரி வருது. फिर तूफान लगने से गिर पड़ते हैं. பிறகு புயல் வர்றதுனால கீழே விழுந்துடுது. तो तूफान का असर छोटे झाड़ को बहुत होता है. அப்போ அந்த புயலினோட பிரபாவம்
அந்த சின்ன மரத்துக்கு ரொம்ப ஏற்படுதுன்னு சொல்றாங்க. जब झाड़ बड़ा हो जाता है, எப்போ மரம் பெருசாயிடுதோ, जड़ें गहरी हो जाती है, வேர்கள் ரொம்ப ஆழமாக ஆயிடுது, तो तूफान का उतना असर नहीं होता. அப்போ அந்த புயலினோட அந்த அளவுக்கு பிரபாவம் என்றது ஏற்படுறது இல்லைன்னு சொல்றாங்க. तूफान लगने से कितने गिर पड़ते हैं. புயல் வர்றதுனால எத்தனை பேர் கீழே விழுந்துடுறாங்க. எத்தனை இலைக்காக சொல்றாங்க இல்ல, எத்தனை இலைகள் கீழே விழுந்துடுது. कोई कोई अच्छी रीति फल लग जाते हैं. சிலது எப்படின்னா நல்லபடியாக அதுல பழம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் செய்யுது. अच्छे अच्छे फल फलदायी बनते हैं, फिर भी माया के तूफान से गिर पड़ते हैं. இப்ப நல்ல நல்ல பழங்கள் அது எப்படின்னா பலனை கொடுக்குது, ஆனா மாயாவினோட அந்த புயல் என்ன வருதோ அதனால கீழே விழுந்துடுது. तो माया का तूफान बहुत तेज है. அப்போ மாயாவினோட புயல் என்றது ரொம்ப தீவிரமாக இருக்குது. उस तरफ है बाहुबल, அந்த சைடுல இருக்குது உடல் பலம், और तुम्हारी तरफ है योग बल. பிறகு உங்க சைடுல இருக்குது யோக பலம். तुम योग भी नहीं कहो, நீங்க யோகன்னு கூடயும் சொல்லாதீங்க, तुम कहो याद का बल. நீங்க இப்படி சொல்லுங்க நினைவினோட பலம். ये याद का अक्षर இந்த நினைவினோட அந்த வார்த்தை पक्का कर लेना चाहिए. இது பக்கா பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. वो सन्यासी लोग योग योग अक्षर कहते रहते हैं. அந்த சன்னியாசிகள் யோக யோக என்ற ஒரு வார்த்தைகளை சொல்றாங்க. और तुम्हारी है याद चलते फिरते. பிறகு உங்களோடது நினைவு வாக்கிங் செய்யறப்போ, நடக்கிறப்போ, चलते फिरते काम करते. இப்போ நடக்கிறப்போ, வாக்கிங் செய்யறப்போ, வேலை செய்யறப்போ, तुम याद में रहते हो, उसको योग नहीं कहा जाता है. நீங்க நினைவுல இருக்கீங்க, இதுக்கு யோகம்னு சொல்ல மாட்டாங்க. ये योग अक्षर இந்த யோகம் என்ற வார்த்தை सन्यासियों का नामी ग्रामी है. சன்னியாசிகளது ஃபேமஸ் ஆக இருக்கு. वो सन्यासी लोग तो अनेक प्रकार के योग सिखाते हैं. அந்த சன்னியாசிகள் நிறைய விதமான யோகத்தை கத்து கொடுக்கறாங்க. और बाप तो कितना सहज बताते हैं. பிறகு அப்பா எவ்வளவு சகஜமாக சொல்றாங்க, कि तुम देह नहीं हो, तुम ज्योति बिंदु आत्मा हो. நீங்க தேகம் இல்ல, நீங்க ஜோதி பிந்து ஆத்மா இருக்கீங்க. तुम ज्योति बिंदु बिंदु आत्माओं का बाप और परमात्मा. இப்போ ஜோதி பிந்து ஆத்மாக்களா இருக்கிற நீங்க, உங்களோட அப்பா பரமாத்மா, वो भी ज्योति बिंदु. அவரு கூடயும் ஜோதி பிந்து தான். आत्माओं का बाप परम पिता परमात्मा ज्योति बिंदु. ஆத்மாக்களோட அப்பா பரம்பிதா பரமாத்மா ஜோதி பிந்துவா இருக்காங்க. आत्माएं आत्म की स्थिति में स्थित होकर उस ज्योति बिंदु बाप को ஆத்மாக்கள் ஆத்மிக ஸ்திதியில இருந்து அந்த ஜோதி பிந்து அப்பாவை याद करें. நினைவு செய்யறாங்க. कितना सहज बताते हैं. எவ்வளவு சகஜமாக சொல்றாங்க. उठते बैठते चलते फिरते ஏஞ்சுக்கிறப்போ, உட்கார்றப்போ, வாக்கிங் செய்யறப்போ बाप को याद करना. அப்பாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கணும். तुम कर्म योगी हो. நீங்க கர்ம யோகி ஆயிருக்கீங்க. तुम कर्म को छोड़ने वाले नहीं हो. நீங்க செயல்களை விடக்கூடியவங்க கிடையாது. कर्मेंद्रियां है, கர்மேந்திரியங்கள் இருக்குதுன்னா तो कर्मेंद्रियों से काम तो करना है. அப்போ கர்மேந்திரியங்கள் மூலமா வேலை என்றது செஞ்சுதான் ஆகணும். लेकिन बुद्धि योग एक बाप की तरफ लगा रहे. ஆனா புத்தி யோகம் ஒரு அப்பா கூட இணைஞ்சு இருக்கணும்.
जैसे आशिक मासूक सब कुछ करते हुए भी एक दो को याद करते हैं. இப்படி காதலன் காதலி எல்லா வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறப்போவும் அவங்க நினைவு செஞ்சுக்கிறாங்க. तो तुम भी நீங்களும் கூடயும் एक बाप की याद में लगे रहो. ஒரு அப்பாவோட நினைவுல ஈடுபட்டிருங்க. एक की याद में रहेंगे ஒரு அப்பாவோட நினைவுல இருந்தீங்கன்னா तो पाप और पुण्य से बचे रहेंगे. இப்ப பாவம் பிறகு புண்ணியத்திலிருந்து சேஃபாக இருப்பீங்க. அப்படின்னா அதுல இருந்து நீங்க தூரம் இருப்பீங்க. तुम भी आधा कल्प की आशिक हो. நீங்களும் பாதி கல்பத்தினோட காதலியர்கள் ஆயிருக்கீங்க. 63 जन्म से उस बाप को पुकारते आए. 63 ஜென்மங்கள் இருந்து அந்த அப்பாவை கூப்பிட்டுட்டே வந்திருக்கீங்க. याद करते आए. நினைவு பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்க. 63 जन्मों में आधा कल्प से वो आया तो नहीं. 63 ஜென்மத்திலிருந்து பாதி கல்பத்திலிருந்து அவங்க ஒண்ணு வரல. अभी तो मैं आया हुआ हूँ. இப்ப நான் வந்திருக்கேன். तो कितना याद करना चाहिए. அப்போ எவ்வளவு நினைவு செய்யணும். आगे तो तुम बच्चे आत्मा को भी नहीं जानते थे. முன்னாடி குழந்தைகளான உங்களுக்கு ஆத்மாவை பற்றியும் தெரிஞ்சிருக்கல. कोई कहते हैं आत्मा हवा है. இப்போ சிலர் சொல்றாங்க ஆத்மா காத்தா இருக்கு. कोई कहते हैं आत्मा उष्ठा मिसल है. சிலர் சொல்றாங்க ஆத்மா கட்டவிரல் போல. पक्का किसी को पता ही नहीं था. யாருக்குமே பக்கா தெரிஞ்சவே இருக்கல. अभी बाप ने आकर के बताया இப்போ அப்பா வந்து சொல்லிருக்காங்க कि तुम जो ये टीका लगाते हो. நீங்க என்ன இந்த பிந்திய வச்சுக்கிறீங்க, திலகத்தை வச்சுக்கிறீங்க, मस्तक में बिंदी लगाते हो. இரு புருவைக்கு நடுல பொட்டை என்ன வச்சுக்கிறீங்க. ये आत्मा की यादगार है. இது ஆத்மாவினோட நினைவார்த்தம் ஆயிருக்கு. ये ज्योति बिंदु आत्मा இந்த ஜோதி பிந்து ஆத்மா ब्रकुटी में टिकी हुई है. இரு புருவைக்கு நடுவுல நிலைச்சிருக்கு. टीका लगाने की बात नहीं है. திலகத்தை வச்சுக்கிற விஷயம் இல்ல. आत्मिक स्मृति में टिकने की बात है. ஆத்மிக ஸ்திதியில நிலைக்கிற விஷயமா இருக்கு. इस स्मृति में टिकेंगे இந்த ஒரு நினைவுல நிலைச்சிங்கன்னா तो आत्मा का बाप परमपिता परमात्मा सहज याद आएगा. அப்போ ஆத்மாக்களோட அப்பா பரம்பிதா பரமாத்மாவோட நினைவு சகஜமாக வரும்னு சொல்றாங்க. अभी तुमने आत्मा को भी जाना है. இப்போ நீங்க ஆத்மாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, परमपिता परमात्मा को भी जाना है. பரம்பிதா பரமாத்மா பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. तो अभी बाप आकर के तुमको रियलाइज कराते. அப்போ இப்போ அப்பா என்ன செய்யறாங்கன்னா உங்களுக்கு ரியலைஸ் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. रियलाइज करो ரியலைஸ் பண்ணுங்க कि मैं देह हूँ நான் தேகமா இருக்கேனா या आत्मा हूँ. இல்லன்னா ஆத்மா இருக்கேனா. ये बहुत महीन बातें हैं. இது ரொம்ப நுணுக்கமான விஷயங்களா இருக்கு. इनकी प्रैक्टिस करनी पड़ेगी. இதோட பிராக்டிஸ் செய்ய வேண்டியதாக இருக்கும். कहते हैं वो अवस्था बनती नहीं. சொல்றாங்க அந்த ஸ்டேஜ் ஆகிறது இல்ல. आत्मिक स्थिति भूल जाती है. ஆத்மிக ஸ்திதி மறந்து போயிடுது. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க 63 जन्म तुमने देह को याद किया. 63 ஜென்மங்கள் நீங்க தேகத்தை நினைவு செஞ்சீங்க. देहधारियों के साथ तुमने संबंध जोड़े. தேகதாரிகள் கூட நீங்க உறவை இணைச்சிங்க. तो वो रग पक्की हो गई है. அப்போ அந்த பிராக்டிஸ் பக்கா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. अभी क्या करना है. இப்போ என்ன செய்யணும். अभी ये आत्मिक स्थिति की प्रैक्टिस करनी है. இப்போ ஆத்மிக ஸ்திதியினோட பிராக்டிஸ் செய்யணும். एक जन्म में तुम ये प्रैक्टिस करके ஒரு ஜென்மத்துல நீங்க இந்த பிராக்டிஸ செஞ்சு
नर से नारायण जैसे बन जाते हो। நர் சே நாராயண் போல ஆயிடுறீங்க. मैं हर युग में नहीं आता हूँ, நான் ஒவ்வொரு யுகத்திலயும் வர்றது கிடையாது. हर जन्म में नहीं आता हूँ, நான் ஒவ்வொரு ஜென்மத்துல வர்றது இல்ல. मैं सिर्फ इस पुरुषोत्तम संगम युग पर एक ही बार आता हूँ। நான் வெறும் புருஷோத்தம் சங்கம் யுகத்துல ஒரு தடவை தான் வரேன். और एक ही बार आकर के सारी पतित दुनिया को पावन बनाता हूँ। பிறகு ஒரு தடவை தான் வந்து முழு பதித்த உலகத்தை பாவனமாக ஆக்குறேன். ये काम मनुष्य का नहीं है। இந்த வேலை மனிதர்களது இல்ல. मनुष्य मनुष्य को पढ़ाई पढ़ा करके देवता नहीं बना सकता। மனிதனுக்கு படிக்க வச்சு தேவதைகளாக ஆக்க முடியாது. मनुष्यों की पढ़ाई से इंजीनियर बनेंगे, மனிதர்களோட படிப்பு மூலமாக இன்ஜினியர் ஆகுவாங்க, डॉक्टर बनेंगे, டாக்டர் ஆகுவாங்க, वकील बनेंगे, வக்கீல் ஆகுவாங்க. वो भी एक जन्म के लिए काम आवेगा। அதுவும் ஒரு ஜென்மத்துக்காக யூஸ் ஆகும். कोई जरूरी नहीं एक जन्म भी वो पढ़ाई काम आवे आवे ना आवे। இது ஒண்ணு அவசியம் இல்ல. அந்த படிப்பு என்றது ஒரு ஜென்மத்துல கூடயும் யூஸ் வருமா, யூஸ் ஆகுமோ இல்லையோ அது கூடயும் கேரண்டி இல்ல. और मैं तो जो पढ़ाई पढ़ाता हूँ, பிறகு நான் என்ன படிப்பை படிக்க வைக்கிறேன், जो राजयोग सिखाता हूँ, என்ன ராஜயோகத்தை கத்து கொடுக்கறேன், सहज ज्ञान योग सिखाता हूँ, சகஜமான ஞான யோகத்தை கத்து கொடுக்கறேன். उस सहज ज्ञान और राजयोग से तुम அந்த சகஜ ராஜயோகம் பிறகு ஞானம் மூலமாக நீங்க जन्म जन्मांतर के राजाएं बनते हो। ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கான ராஜாக்கள் ஆகுறீங்க. नहीं तो बताओ, இல்லன்னா சொல்லுங்க, जो हिस्ट्री में इतने छोटे बड़े राजाएं हुए हैं, ஹிஸ்டரியில இத்தனை சின்ன பிறகு பெரிய ராஜாக்கள் இருந்தாங்க. इनको राजाई करना किसने सिखाया? இவங்களுக்கு ராஜாங்கத்தை செய்யறது யாரு கத்து கொடுத்தாங்க, कब सिखाया? எப்போ கத்து கொடுத்தாங்க? कोई ने तो सिखाया होगा, யாராவது கத்து கொடுத்திருப்பாங்க இல்லையா? कोई टाइम पर तो सिखाया होगा। उनमें इतनी पावर कहाँ से आई? ஏதாவது டைம்ல கத்து கொடுத்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள இந்த அளவுக்கு பவர்ன்றது எப்படி வந்தது? जो इतनी संसद को उन्होंने कंट्रोल किया, இவ்வளவு பெரிய அந்த கூட்டத்தையே அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. कोई नहीं बता सकता। யாருமே இந்த விஷயத்த சொல்ல முடியாது. मैं बताता हूँ நான் சொல்றேன், कि मैं जब आता हूँ நான் எப்போ வரேனோ तो तुमको அப்போ உங்களுக்கு राजयोग सिखाता हूँ, ராஜயோகத்தை கத்து கொடுக்கறேன். इंद्रियों को कंट्रोल करना सिखाता हूँ, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது கத்து கொடுக்கறேன். मन को कंट्रोल करना सिखाता हूँ। மனதை கண்ட்ரோல் பண்றது கத்து கொடுக்கறேன். कहते भी हैं, சொல்லவும் செய்யறாங்க. मन के हारे हार மனது மூலமாக தோல்வி ஆயிடுச்சுன்னா அடைஞ்சிட்டீங்கன்னா, और मन के जीते தோல்வி ஆகிற போல பிறகு மனது மூலமாக வெற்றியை அடைஞ்சிட்டீங்கன்னா जीत। வெற்றி ஆயிடும்னு சொல்றாங்க. मन कंट्रोल में हो जाए மனது ஒருவேளை கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுன்னா तो इंद्रियां स्वतः ही कंट्रोल में हो जाती। அப்போ இந்திரியங்கள் தானாவே கண்ட்ரோல்டு ஆயிடும்னு சொல்றாங்க. इसलिए प्रैक्टिस कराता हूँ, இதுக்காக பிராக்டிஸ் பண்ண வைக்கிறேன். अभ्यास पक्का करना पड़े। பயிற்சியை பக்கா ஆக்கிக்க வேண்டியதாக இருக்கும். अमृत वेला அமிர்த் வேலா अभ्यास के लिए बहुत अच्छा है। பயிற்சிக்காக ரொம்ப நல்ல டைம்னு சொல்றாங்க. सूरज निकलने से 4 घंटे पहले तक சூரியன் உதயம் ஆகிறதுக்குன்னா 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி अमृत वेला होता है। அதுக்கு அமிர்த் வேலான்னு சொல்லுவாங்க. அமிர்த் வேலா இருக்கும். अमृत वेला அமிர்த் வேலா 24 घंटे का फाउंडेशन वेला है। 24 மணி நேரத்தினோட ஃபவுண்டேஷன் வேலா இருக்குது, நேரம் ஆயிருக்கு. इस फाउंडेशन वेला में
இந்த ஃபவுண்டேஷன் நேரத்துல जितनी आत्मिक स्थिति की प्रैक्टिस पक्की कर लेंगे, எந்த அளவுக்கு ஆத்மிக ஸ்திதியினோட பிராக்டிஸ் பக்கா பண்ணிக்குவீங்களோ सारा दिन अवस्था उड़ती उड़ती रहेगी, முழு நாள் ஸ்டேஜ் பறக்கிற போல இருக்கும், चढ़ती कला बनी रहेगी, ஏறுங்கலை இருக்கும்னு சொல்றாங்க. हल्का पेन महसूस करेंगे, லேசான தன்மைய அனுபவம் செய்வீங்க. बाप की याद स्वतः आती रहेगी, அப்பாவோட நினைவு தானாவே வந்துட்டு இருக்கும். छोटी छोटी परिस्थितियों में சின்ன சின்ன அந்த பரிஸ்திதி அப்படி என்ன சூழ்நிலைகள்ல बच्चे घबराए जाते हैं, குழந்தைகள் டென்ஷன் ஆயிடுறாங்க. वो घबराहट हुई नहीं होगी, அந்த டென்ஷன் என்றது அப்படி என்ன அந்த டென்ஷன் ஆகிற விஷயம் ஏற்படாது. ये सृष्टि में भी இந்த சிருஷ்டிலையும் सतयुग का आदि का जो टाइम है, சத்யுகத்தினோட ஆரம்பத்தினோட டைம் என்ன இருக்கு, जिसे संगम युग कहा जाता है, कलयुग का अंत, அதுக்கு சங்கமிகமன் சொல்லப்படுகிறது. கலியுகத்தினோட கடைசி நேரம், और सतयुग का आदि, பிறகு சத்யுகத்தினோட ஆரம்பம். ये बेहद का अमृत वेला है। இது எல்லைக்கு அப்பாற்பட்ட அமிர்த் வேலா இருக்கு. इस अमृत वेले में जिसने पक्का पुरुषार्थ कर लिया, இந்த அமிர்த வேலையில யாரு பக்கா புருஷார்த்தத்தை பண்ணிக்கிட்டாங்க, जागृत होते हुए पुरुषार्थ किया, முழிச்சிருந்து புருஷார்த்தத்தை செஞ்சிட்டாங்கன்னா थोड़ा भी अलबेलापन नहीं आने दिया, கொஞ்சம் கூடயும் அலட்சியம் என்றது வரவிடல, சோம்பேறித்தனம் என்றது வரவிடல. तो 84 जन्म அப்போ அவங்க 84 ஜென்மங்கள் आनंद में रह सकता है। ஆனந்தமாக இருக்கலாம். इतनी पक्की याद होनी चाहिए। அந்த அளவுக்கு பக்கா நினைவு இருக்கணும். इसलिए कहते हैं गीता के अंतिम श्लोक में स्मृति लब्धा, அதனாலதான் கீதையினோட லாஸ்ட் ஸ்லோகத்துல சொல்றாங்க, ஸ்மிருதி லப்தா नष्टो मोह। நஷ்டோ மோகா. कैसे नष्ट मोह? எதிலிருந்து மோகத்தை நஷ்டப்படுத்துக்கிறது, देह और देह के संबंधों से தேகம் பிறகு தேகத்தினோட உறவுகள்ல இருந்து नष्ट मोह। மோகத்தை நஷ்டம் படுத்திக்கணும். देह के जो भी पदार्थ हैं, தேகத்தினோட ஏதெல்லாம் பொருள்கள் இருக்கு, जो बहुत प्रिय होते हैं, இது ரொம்ப பிரியமாக இருக்குமோ उनसे नष्ट मोह। அதிலிருந்து மோகத்தை நஷ்டப்படுத்திக்கணும். और बाप में मोह लग जाए, பிறகு அப்பா கூட பற்று என்றது ஏற்படணும். सारी प्राप्ति बाप से होती है। எல்லா பிராப்தி அப்பா இடம் இருந்து கிடைக்குது. बाप जब संगम युग में आते हैं அப்பா எப்போ சங்கமயுகத்துல வராங்க, तो सारी डोरी बाप के हाथ में। அப்போ எல்லா அந்த கயிறுன்றது அப்பா, எல்லா கயிறுகள் அப்பா கையில தான் இருக்கு. अनेक जन्मों की प्राप्ति बाप से होती है। நிறைய ஜென்மங்களினோட அநேக ஜென்மங்களினோட பிராப்தி அப்பா இடம் இருந்து கிடைக்கும். ये आत्माओं का बाप है, இவங்க ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க. जो मनुष्यों के बाप में प्रवेश करता है। யாரு மனிதர்களோட அப்பாக்குள்ள பிரவேசம் செய்றாங்க. हर धर्म की आत्मा ஒவ்வொரு தர்மத்தினோட ஆத்மா मनुष्यों के बाप को मानती है। மனிதர்களோட அப்பாவை ஏத்துக்கிறாங்க. क्रिश्चियन लोग एडम कहते हैं, கிறிஸ்டியன்ஸ் ஆடம்னு சொல்றாங்க, मुसलमान लोग आदम कहते हैं, முஸ்லிம்ஸ் ஆதம்னு சொல்றாங்க, जैनी लोग आदिनाथ कहते हैं, ஜெயின்ஸ் ஆதிநாத்னு சொல்றாங்க, हिंदू लोग आदिदेव कहते हैं। இந்து ஜனங்க ஆதி தேவன் சொல்றாங்க. उस आदि पुरुष में அந்த ஆதி புருஷுக்குள்ள मैं प्रवेश करता हूँ। நான் பிரவேசம் செய்றேன். अंतर क्या है? என்ன வித்தியாசம் இருக்கு? जिसमें प्रवेश करता हूँ யாருக்குள்ள பிரவேசம் செய்றேனோ वो अनेक जन्म लेता है, அவங்க நிறைய ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்க. और मैं பிறகு நானு जन्म मरण के चक्र में
ஜனன மரணத்தினோட சக்கரத்துல नहीं आता। வருவதில்ல. मैं भी अगर जन्म मरण के चक्र में आने लगूं, நானு கூடயோ ஜனன மரணத்தினோட சக்கரத்துல வர்றதுக்கு ஆரம்பம் செஞ்சேன்னா तो इस दुनिया का उद्धार करने वाला அப்போ இந்த உலகத்தினோட உயர்வை ஏற்படுத்தக்கூடியவங்க कोई नहीं। யாருமே இருக்க மாட்டாங்க. इसलिए मैं एक तुरीय आत्मा हूँ। அதனால நான் ஒரு தனிப்பட்ட ஆத்மா இருக்கேன். और सब आत्माएं भोगी है। மற்றபடி எல்லா ஆத்மாக்கள் போகிகளா இருக்காங்க. मैं अभोक्ता हूँ। நான் அபோக்தா இருக்கேன். बल शरीर में प्रवेश करता हूँ। பலே சரீரத்துல பிரவேசம் செய்யறேன். बच्चों के साथ खाता हूँ, पीता हूँ, குழந்தைகள் கூட சாப்பிடுறேன், குடிக்கிறேன், रहता हूँ, இருக்கிறேன், खेलता हूँ। விளையாடுறேன். सब कर्म बच्चों के साथ करता हूँ। எல்லா செயல்கள் குழந்தைகள் கூட செய்யறேன். सब कर्म बच्चों के साथ करता हूँ। எல்லா செயல்களை குழந்தைகள் கூட செய்யறேன். लेकिन ஆனா कोई चीज में आसक्ति எந்த பொருள் மேல கூடயும் பற்று என்றது नहीं होती। இருக்கிறது இல்ல. बच्चों को संग का रंग लगता है। குழந்தைகளுக்கு சாங்கத்தினோட சாயம் ஏற்படுது. कौन से बच्चों को? எந்த குழந்தைகளுக்கு? जो भी आत्मा रूपी बच्चे हैं, யாரெல்லாம் ஆத்மா ரூபமான குழந்தைகள் இருக்காங்க उनको संग का रंग लगता है। அவங்களுக்கு சாங்கத்தினோட சாயம் ஏற்படுது. मेरे को कोई संग का रंग எனக்கு எந்த விதமான சாங்கத்தினோட சாயமும் नहीं लगता। ஏற்படுறதில்ல. चाहे बड़े से बड़े धर्म पिताएं आए हो, இப்போ பெரியதிலும் பெரிய தர்ம பிதாக்களே வரலாம். इब्राहिम आए हो, बुद्ध आए हो, क्राइस्ट आए हो, இப்ராஹிம் வந்திருக்கலாம், புத்தன், கிரைஸ்ட் வந்திருக்கலாம், गुरु नानक आए हो, குரு நானக் வந்திருக்கலாம். सबको इस दुनिया में संग का रंग लगता है। எல்லாருக்குமே இந்த உலகத்துல சாங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுது. संग का रंग लगने से नीचे गिरते हैं சாங்கத்தினோட சாயம் ஏற்படுறதுனால கீழே வீழ்றாங்க. और उनके फॉलोअर्स भी नीचे गिर पड़ते हैं। பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ் கூடயும் கீழே விழுந்துடுறாங்க. मेरे को संग का रंग எனக்கு சாங்கத்தினோட சாயம் नहीं लगता। ஏற்படுறதில்ல. इसलिए कहता हूँ कि मेरे को याद करो, அதனாலதான் சொல்ற, என்ன நினைவு செய்யுங்க, तो तुम नर से नारायण जैसे बन जाओगे। அப்போ நீங்க நரசே நாராயண் போல ஆயிடுவீங்க. मनुष्य से देवता जैसे बन जाओगे। மனிதர்ல இருந்து தேவதைகள் போல ஆயிடுவீங்க. ये बहुत महीन बातें हैं। இது ரொம்ப நுணுக்கமான விஷயங்களா இருக்கு. मोटी बुद्धि वाले इन बातों को नहीं समझ सकते। தடிமனான புத்தி இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியறதில்ல. क्या? என்ன? जिन आत्माओं ने पूरे 84 जन्म लिए हैं, எந்த ஆத்மாக்கள் கம்ப்ளீட்டாக 84 ஜென்மங்களை எடுத்திருக்காங்க, जो आत्मिक स्थिति में स्थित होने वाली है, யாரு ஆத்மீக ஸ்திதியில நிலைக்கக்கூடியவங்க இருக்காங்க, पुरुषार्थ करके புருஷார்த்தத்தை பண்ணி उनकी बुद्धि में ये बातें बैठती। அவங்களோட புத்தியில இந்த விஷயங்கள் உட்காருது. समझना चाहिए புரிஞ்சுக்கணும். ये देह कितनी बड़ी है இந்த தேகம் எவ்வளவு பெருசாக இருக்கு, और ये आत्मा कितनी छोटी है। பிறகு இந்த ஆத்மா எவ்வளவு சின்னதாக இருக்கு, झाड़ कितना बड़ा होता है மரம் எவ்வளவு பெருசாக இருக்கும், और उसका बीज பிறகு அதோட விதை कितना छोटा होता है। எவ்வளவு சின்னதாக இருக்கும். हर एक बीज में अपना अपना संस्कार भरा हुआ होता है। ஒவ்வொரு விதைக்குள்ளயும் அதோடதே ஒரு சன்ஸ்காரம் நிறைஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. जैसे गेहूं का எப்படி கோதுமை இருக்கு, एक बोरा गेहूं ஒரு கனி இதுல ஒரு பையில ஒரு இது இருக்கும் இல்லையா, கனி பேக்ல இந்த இது இருக்குது, கோதுமை இருக்கு. देखने में सब एक जैसे दिखाई पड़ते हैं, பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தென்படுது. और जब उनको बोया जाता है பிறகு எப்போ அத விதைக்கப்படுகிறதோ तो
तो कोई में चौड़े पत्ते, कोई में पतले पत्ते, कोई में 10 दाने, कोई में 20 दाने. அதுல எப்படின்னா அந்த இலைகள் என்ன வருமோ அது சில இலைகள் அது கொஞ்சம் அகலமாக இருக்கும், சிலது மெலிசாக இருக்கும், சிலதுக்குள்ள 10 அந்த விதைகள், சிலதுல 20 விதைகள். एक का आकार प्रकार मिले नहीं दूसरे से. ஒரு விதையினோடது இன்னொரு விதை கூட அந்த ஒரு ஆகார பிரகாரம் என்ன இருக்குதோ ஆகாரம் அதோட விதம் அதெல்லாமே மேட்சே ஆகாது, பொருந்தவே பொருந்தாது. அதே மாதிரிதான் ஆத்மாக்களா இருக்கிற நீங்க கூடயும் விதைகளா இருக்கீங்க. அவங்க ஜட விதைகளாக இருப்பாங்க, பிறகு நீங்க சைத்தன்ய விதைகளா இருக்கீங்க. அந்த ஜட விதைகள்ல रोशनी नहीं होती है, பிரகாசம் இருக்கிறது இல்ல. और तुम चैतन्य बीज रूप आत्माओं में रोशनी है. பிறகு சைத்தன்ய விதைகளா இருக்கிற உங்களுக்குள்ள பிரகாசம் இருக்கு. जो रोशनी इन आंखों से निकलती है, எந்த பிரகாசம் இந்த கண்களால வெளிப்படுது, कोई की आंखों से बहुत तेज निकलता है. சிலர் ஆத்மாக்களோட கண்கள் இருந்து ரொம்ப பிரகாசம் வெளிப்படுது. तो समझा जाता है, அப்போ புரிஞ்சுக்கப்படுகிறது ये पावरफुल आत्मा है. இது பவர்ஃபுல்லான ஆத்மா இருக்கு. अभी मैं पावर भरने के लिए आया हुआ हूँ. இப்ப நான் பவரை நிரப்புறதுக்காக வந்திருக்கேன். जितना मेरे को याद करेंगे, எந்த அளவுக்கு என்ன நினைவு செய்வீங்களோ तुम पावरफुल बनते जाओगे. நீங்க பவர்ஃபுல் ஆயிட்டே போகுவீங்க, ஆயிட்டே இருப்பீங்க. तो ये अविनाशी आत्मा कितनी छोटी है. அப்போ இந்த அவினாஷி ஆத்மா எவ்வளவு சின்னதாக இருக்கு. ये आत्मा कभी विनाश होने वाली नहीं है. இந்த ஆத்மா எப்பவுமே விநாச ஆகக்கூடியது இல்ல. इसकी ज्योति उजियानी होती है. இதோட ஜோதி பிரகாசம் என்றது அது டிம் ஆகும். ज्योति कम होती है, ஜோதி கம்மி ஆகுது, नहीं हो सकती. ஆனா நஷ்டமாக முடியாதுன்னு சொல்றாங்க. इस आत्मा में कितना पार्ट भरा हुआ है. இந்த ஆத்மால எவ்வளவு பார்ட் நிறைஞ்சிருக்கு. 84 के चक्र का सारा पार्ट आत्मा में भरा हुआ है. 84 ஜென்மங்களினோட சக்கரத்தினோட முழு நாலேஜ் ஆத்மாக்குள்ள நிறைஞ்சிருக்கு. कितना जन्म बाई जन्म पार्ट बजाती आती है. எத்தனை ஜென்மத்துக்கு பிறகு ஜென்மம் பார்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. और वो पार्ट विनाश भी नहीं हो सकता. பிறகு அந்த பார்ட் விநாசம் கூடயும் ஆக முடியாது. जो भी जन्म बाई जन्म का पार्ट भरा हुआ है, ஏதெல்லாம் ஜென்மத்துக்கு பிறகு ஜென்மத்தினோட பார்ட் நிறைஞ்சிருக்கு, वो कभी विनाश அது எப்பவுமே விநாசம் नहीं होता है. ஆகுறதில்ல. न आत्मा विनाश होती, न उसमें भरा हुआ पार्ट विनाश होता है. ஆத்மாவும் விநாசம் ஆகுறதில்ல, பிறகு அதுல நிறைஞ்சிருக்கிற பார்ட்டோட விநாசமும் ஆகுறதில்ல. शास्त्रों में कोई ये बातें नहीं लिखी हुई. சாஸ்திரத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னும் எழுதல. बाप समझाते हैं, அப்பா புரிய வைக்கிறாங்க. उन शास्त्रवादियों की है विपरीत बुद्धि. அந்த சாஸ்திரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்தா இருக்குது விபரீதமான புத்தி. शास्त्र किसने बनाई? அந்த சாஸ்திரங்கள் யாரு உருவாக்கியிருக்காங்க? मनुष्यों ने बनाए. மனிதர்கள் உருவாக்கியிருக்காங்க. जिस समय बनाए थे, எந்த நேரத்துல உருவாக்கியிருந்தாங்களோ उस समय सृष्टि सात्विक थी, सतो प्रधान थी. அந்த நேரத்துல சிருஷ்டி சாத்விகமாக இருந்தது, சத்தோ பிரதானமாக இருந்தது. अभी तो ये सारी सृष्टि कलयुगी तमो प्रधान है. இப்போ இந்த முழு சிருஷ்டி கலியுகி தமோ பிரதானமாக இருக்குது. उन शास्त्रों के मन माने अर्थ कर दिए. அந்த சாஸ்திரங்களினோட மன்மானே அர்த்தனா தன்னோட மனதுக்கு எப்படிப்பட்ட வழி வேணுமோ அப்படி
அப்படி டைரக்ஷன்ஸ்ல கொண்டு போயிருக்காங்க. मनमानी टीकाएं कर दी है. அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படிப்பட்ட கிளாரிபிகேஷன்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. इसलिए शास्त्रों का सही अर्थ ही बिगड़ गया. அதனாலதான் சாஸ்திரங்களினோட கரெக்டான அர்த்தமே அது என்ன ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே தவறாயிடுச்சு. तो उन शास्त्रवादियों की है विपरीत बुद्धि. அப்போ அந்த சாஸ்திரவாதிகள் அவங்களதா இருக்குது விபரீதமான புத்தி. शास्त्र लिखने वाले एक है या अनेक? சாஸ்திரம் எழுதக்கூடியவங்க ஒருத்தரா இல்லன்னா நிறைய பேரா? शास्त्र लिखने वाले अनेक. சாஸ்திரத்தை எழுதக்கூடியவங்க நிறைய பேரு. अनेक प्रकार की बुद्धि से अनेक प्रकार के शास्त्र लिखे गए. நிறைய விதமான புத்தி மூலமாக நிறைய சாஸ்திரங்களை எழுதிருக்காங்க. तो एक की बात न मिले அப்போ ஒருத்தரோட பேச்சு दूसरे से, இன்னொருத்தர் கூட அது பொருந்துறதில்ல. तो उन सबकी है बाप से विपरीत बुद्धि. அப்ப அவங்களது எல்லாத்துமே அப்பா கூட விபரீதமான புத்தியா இருக்கு. विपरीत बुद्धि விபரீதமான புத்தி अर्थात दुश्मनी है. அப்படி என்ன துஷ்மனி இருக்குது. मनुष्य मनुष्य का गुरु बन करके எதிரியாக இருக்காங்க. இப்ப மனிதர்களோட குருக்களாகி मनुष्यों को नीचे गिराता है. மனிதர்களை கீழே விழ வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. भगवान आते हैं பகவான் வராங்க. तो मनुष्य को देवता बनाते हैं. அப்போ மனிதர்களை தேவதைகளாக ஆக்குறாங்க. इस नरक की दुनिया को स्वर्ग बनाने का काम कोई मनुष्य मात्र नहीं कर सकता. இந்த நரகத்தை ஸ்வர்கமாக ஆக்கக்கூடிய வேலை எந்த மனிதரால கூடயும் ஆக முடியாது. कोई भी बड़े से बड़े क्यों न हुए हो, எந்த அளவுக்கு வேணும்னாலும் பெரியதிலும் பெரியவங்க இருக்கலாம். बड़ी बड़ी महिमा वाले क्यों न हुए हो, பெரியதிலும் பெரிய மகிமா இருக்கக்கூடியவங்களே இருக்கலாம். दुनिया की बड़ी जनरेशन के உலகத்துல பெரியதிலும் பெரிய ஜெனரேஷன் இருக்கக்கூடிய मुखिया बनकर के क्यों न रहे हो. முக்கியமானவங்களே இருக்கலாம். जैसे क्राइस्ट है, எப்படி கிரைஸ்ட் இருக்காங்க. क्राइस्ट के 100-150 करोड़ से ऊपर இப்போ 100-200 கோடிக்குன்னாவும் அதிகம் फॉलोअर्स है. 100-150 கோடிக்குன்னாவும் அதிகம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. वो क्राइस्ट भी, அந்த கிரைஸ்ட் கூடயும் जिसके इतने बड़ी तादाद में दुनिया में फॉलोअर्स हैं, யாருக்கு இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில அதிக அமௌண்ட்ல எப்படின்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆத்மாக்கள், वो भी इस सृष्टि पर आकर के नीचे गिरता गया அவங்க கூடயும் இந்த சிருஷ்டிக்கு வந்து கீழே விழுந்துட்டா போயிருக்காங்க. और अपने फॉलोअर्स को भी नीचे गिराता गया. பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ கூடயும் கீழே விழ வச்சுட்டு தான் இருந்தாங்க. सब नीचे गिरते, எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. ऊपर जाने का रास्ता किसी को मालूम ही नहीं. மேல போகிறதுக்கான வழி யாருக்குமே தெரியாது. मैं ही आकर के बताता हूँ நான் தான் வந்து சொல்றேன். कि तुम शांति धाम के वासी थे, நீங்க சாந்தி தாமத்துல வசிக்க கூடியவங்காக இருந்தீங்க. तुम देह नहीं हो, तुम तो आत्मा हो. நீங்க தேகம் கிடையாது, நீங்க ஆத்மா இருக்கீங்க. आत्मलोक में तुम्हें वापस जाना है. ஆத்ம லோகத்துக்கு உங்களுக்கு திரும்பி போகணும். ये 5 तत्वों की दुनिया को अब छोड़ना है. இந்த 5 தத்துவங்களினோட உலகம் இப்போ விடணும்னு சொல்றாங்க. क्योंकि ये 5 तत्वों की दुनिया तामसी बन गई. ஏன்னா இந்த 5 தத்துவங்களினோட உலகம் தாமசி ஆயிடுச்சு. इसका विनाश अब अवश्यंभावी है. பாபா சொல்றாங்க இதோட விநாசம் இப்போ ஆகிதான் தீரணும். इस भावी को कोई टाल नहीं सकता. ஆகிதான் தீரும். இந்த ஒரு ஆகிற விஷயம் என்ன இருக்குதோ இது யாரால கூடயும் அத சேஞ்ச் பண்ண முடியாது. इसलिए शंकर को निमित्त बनाया हुआ है. அதனாலதான் சங்கரனை நிமித்தம் பண்ணிருக்காங்க. इस बात के लिए எந்த விஷயத்துக்காக? शंकर द्वारा विनाश.
சங்கர் மூலமாக விநாசம். ब्रह्मा द्वारा स्थापना, பிரம்மா மூலமாக ஸ்தாபனா, शंकर द्वारा विनाश சங்கர் மூலமாக விநாசம். और विष्णु द्वारा பிறகு விஷ்ணு மூலமாக पालना गाई हुई. பாலனா என்ற மகிமை இருக்குது. ये इस समय की बातें हैं. இது இந்த நேரத்தினோட விஷயங்களா இருக்கு. शंकर का नाम लेते हैं तो कहते हैं हर हर बम बम. சங்கரனோட பேர் எப்போ எடுக்கிறாங்களோ அப்ப என்னன்னு சொல்றாங்கன்னா ஹர் ஹர் பம் பம். ये बम बम का शब्द क्यों जुड़ा हुआ है? இந்த பம் பம் என்ற ஒரு வார்த்தை ஏன் ஜாயின் ஆயிருக்கு? जरूर जब आते हैं கண்டிப்பாக எப்போ வராங்களோ तो इस सृष्टि पर बम बनाए जाते हैं. அப்போ இந்த சிருஷ்டில பாம்ப உருவாக்கப்படுகிறது. इस दुनिया का विनाश करने के लिए இந்த உலகத்தினோட விநாசத்தை செய்யறதுக்காக बम चाहिए. பாம்பு தேவை இருக்கு. आज से 70 साल पहले तो இன்னிலிருந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி लोगों की बुद्धि में ஜனங்களினோட புத்தியில एटम बम का नाम निशान भी नहीं था. ஆட்டம் பாம்பினோட பேரு அடையாளமும் இருக்கல. भगवान आते हैं பகவான் எப்போ வராங்களோ तो पुरानी दुनिया के विनाश की सामग्री भी तैयार कराते हैं. பழைய உலகத்தினோட விநாசத்தினோட அந்த பொருள்கள் கூடயும் ரெடி செய்ய வைக்கிறாங்க. और नई दुनिया की स्थापना के लिए பிறகு புது உலகத்தினோட ஸ்தாபனக்காக नया ज्ञान आकर के सुनाते हैं. புது ஞானத்தை வந்து கொடுக்கறாங்க. ये नया ज्ञान किसी की बुद्धि में இந்த புது ஞானம் யாரோட புத்தியிலையும் होता नहीं. இருக்கிறது இல்ல. सबकी बुद्धि में वही शास्त्रों का पुराना ज्ञान. எல்லாரோட புத்தியில கூடயும் அந்த சாஸ்திரங்களினோட பழைய ஞானம் தான் இருக்கும். परमात्मा सर्वव्यापी है. பரமாத்மா சர்வவியாபியா இருக்காங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க मैं सर्वव्यापी कैसे हो सकता? நான் சர்வவியாபி எப்படி ஆக முடியும்? मैं तो एक व्यापी है बन करके ज्ञान सुनाता हूँ. நான் ஒரு வியாபி ஆகி ஞானத்தை சொல்றேன். एक व्यापी बनूं ஏக வியாபி ஆனேனா तब तो गीता ज्ञान सुनाऊं. அப்பதானே கீதா ஞானத்தை சொல்ல முடியும். सर्वव्यापी बनूंगा तो गीता ज्ञान कैसे सुनाऊंगा? சர்வவியாபி ஆயிட்டேன்னா கீதா ஞானத்தை எப்படி சொல்வேன்? और सर्वव्यापी समझने से பிறகு சர்வவியாபின்னு நினைச்சுக்கிறதுனால बुद्धि भटकेगी புத்தி அது அலையுமா या एकाग्र होगी? இல்லன்னா ஒரு நிலை ஆகுமா? भटक जाएगी. அலைஞ்சிடும். कभी इसको भगवान माना, कभी उसको भगवान माना, इस गुरु को भगवान माना. இப்போ சில நேரம் இவங்கள பகவான நேத்துக்கிட்டாங்க, அவங்கள குருன்னு நம்பினாங்க, இல்லன்னா இவங்கள போய் குருன்னு நம்புறது, उस गुरु को सदगुरु माना அந்த குருவை சத்குருன்னு ஏத்துக்கிறது. तो बुद्धि भटक गई. அப்போ புத்தி அலைஞ்சிடும். मैं कहता हूँ मैं तो एक ही मुकर्रर रथ में प्रवेश करता हूँ. நான் சொல்றேன் நான் ஒரே முக்கர ரத்தத்துல தான் பிரவேசம் செய்வேன். वो भूत प्रेत होते हैं, அந்த பூத்த பிரேத்த இருப்பாங்க, उनका भी मुकर्रर घोड़ा होता है. அவங்களுக்கு கூடயும் அவங்களோட முக்கியமான குதிரை இருக்கும். அப்படின்னா முக்கரரா இருக்கிற குதிரை இருக்கும். वो भूत प्रेत सब में नहीं प्रवेश करते. அந்த பூத்த பிரேத்தங்கள் எல்லாருக்குள்ள ஒன்னும் என்டர் ஆகுறது இல்ல. उनका जिसके साथ जो हिसाब किताब होता है அவங்களது யாரு கூட அவங்களோட கணக்கு வணக்கு என்றது இருக்குமோ उनमें प्रवेश करके पाठ में जाता है. அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி பாட்ட செய்யறாங்க. वो धर्म पिताएं होते हैं. அந்த தர்ம பிதாக்கள் இருப்பாங்க. इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक. இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குரு நானக் वो भी आते हैं तो प्रवेश करते हैं. அவங்க கூடயும் வராங்க, அப்ப பிரவேசம் செய்யறாங்க. जैसे क्राइस्ट आया எப்படி கிரைஸ்ட் வந்தாங்க तो जीसस में प्रवेश किया. அப்ப ஜீசஸ்குள்ள பிரவேசம் செஞ்சாங்க. जीसस की आत्मा अपनी ஜீசஸினோட ஆத்மா தன்னோடது இருந்தது. और क्राइस्ट की आत्मा பிறகு கிரைஸ்டினோட ஆத்மா अपनी. தன்னோடதா இருக்கு.
ऐसे ही அதே மாதிரிதான் वो धर्म पिताएं तो नंबरवार ऊंचे हैं அந்த தர்ம பிதாக்கள் நம்பர்வார் உயர்ந்தவங்க இருக்காங்க. और मैं तो ऊंचते ऊंचू பிறகு நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் ஆயிருக்கிறேன். वो धर्म पिताएं भी அந்த தர்ம பிதாக்கள் கூடயும் उसे एक गॉड फादर की तरफ इशारा करते हैं. அந்த ஒரு காட் ஃபாதர் பற்றி குறிப்பிட்டு சொல்றாங்க. क्या என்ன? वो धर्म पिताएं अपने को गॉड फादर नहीं कहते. அந்த தர்ம பிதாக்கள் தன்னை காட் ஃபாதர்னு சொல்ல மாட்டாங்க, इशारा करते हैं. குறிப்பிட்டு சொல்றாங்க. मना அப்படின்னா गॉड फादर अलग है, காட் ஃபாதர் தனியானவங்க, जो ऊंचे ऊंचे है. யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆயிருக்காங்க. जरूर ऊंचे ऊंचे आएगा கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் வருவாங்க. तो ऊंचे ऊंचे धर्म स्थापन करेगा. அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்வாங்க. और जो धर्म है மத்த தர்மங்கள் என்ன இருக்குதோ वो बाद में आते, அது பிறகு வரும். बाद में आने वाले धर्म पिताएं பிறகு வரக்கூடிய தர்ம பிதாக்கள் बाद वाले धर्म स्थापन करते हैं. பிறகு வரக்கூடிய தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. मैं जो इस सृष्टि में पहले आता हूँ நான் இந்த சிருஷ்டில ஃபர்ஸ்ட் வரேன். और पहले नंबर का धर्म स्थापन करता हूँ. பிறகு ஃபர்ஸ்ட் நம்பரினோட தர்மத்தை ஸ்தாபனை செய்யறேன். इसलिए अल्लाह अव्वल दीन की कहानी प्रसिद्ध है. அதனாலதான் அல்லாஹ் அவ்வல் தீன் என்னோட இந்த ஸ்டோரி பிரசித்தமாக இருக்கு. अव्वल दीन माना அவ்வல் தீன்னா अव्वल नंबर का धर्म स्थापन करने वाला. அவ்வல் நம்பர் தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க. वो है देवी देवता सनातन धर्म. அவங்க இருக்காங்க தேவி தேவதா சனாதன் தர்மம். मनुष्यों ने जो धर्म स्थापन किए மனிதர்கள் என்ன தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிருக்காங்க, उनकी 2500 वर्ष की हिस्ट्री. அவங்களோடது 2500 வருஷங்கள்ல ஹிஸ்டரி இருக்கு. 2500 वर्ष के अंदर सभी धर्म आ गए. 2500 வருஷங்கள்ல எல்லா தர்மங்கள் வந்துடுச்சு. इब्राहिम आया, बुद्ध आया, क्राइस्ट आया. இப்ராஹிம் வந்தாங்க, புத்தன், கிரைஸ்ட் வந்தாங்க. जो सारे संसार में फैले हुए, அவங்க முழு உலகத்துல பரவிருக்காங்க. लेकिन 2500 वर्ष से पहले की हिस्ट्री का किसी को पता नहीं. ஆனா 2500 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி பற்றி யாருக்குமே தெரியாது. वो हिस्ट्री मैं आकर के बताता हूँ. அந்த ஹிஸ்டரிய நான் சொல்றேன். 2500 वर्ष में मनुष्यों के द्वारा जो धर्म स्थापन हुए, 2500 வருஷங்கள்ல இருந்து மனிதர்கள் மூலமாக என்ன தர்ம ஸ்தாபனை ஆயிருக்குதோ वो नारकीय धर्म है. அது நரக்கிய தர்மம் ஆயிருக்குது. நரக்கத்தை உருவாக்கக்கூடிய தர்மங்கள், नरक की दुनिया के स्थापन किए हुए धर्म है. நரக்கத்தினோட உலகத்தை ஸ்தாபனை செஞ்சிருக்கிற தர்மங்கள். मैं जो आज सनातन धर्म स्थापन करता हूँ, நான் ஆதி சனாதன் தர்மத்தினோட ஸ்தாபனை என்ன செய்யறேனோ वो स्वर्ग की दुनिया का धर्म है. அது ஸ்வர்கத்தினோட உலகத்தினோட தர்மம் ஆயிருக்கு. स्वर्ग का धर्म क्यों कहा जाता है? ஸ்வர்கத்தினோட தர்மம் ஏன் சொல்லப்படுகிறது? नाम ही है स्वर्ग. பேரே இருக்குது ஸ்வர்கம். स्व माने आत्मा, ஸ்வ அண்ணா ஆத்மா, ग माने गया. க அண்ணா போனாங்க. क्या என்ன? जो स्वर्ग की दुनिया में जो भी मनुष्य मात्र होते हैं, ஸ்வர்கத்தினோட உலகத்துல யாரெல்லாம் மனிதர்கள் இருப்பாங்களோ वो कौन सी स्थिति में जाते हैं? அவங்க எந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க? स्व स्थिति में स्थित हो जाते हैं. ஸ்வ ஸ்டேஜ்ல நிலைச்சிடுறாங்க. इस स्व स्थिति का गायन है இந்த ஸ்வ ஸ்திதி என்ன இருக்குதோ இதோட மகிமை இருக்கு. स्वर्ग. ஸ்வர்க்கம். और मनुष्यों के द्वारा பிறகு மனிதர்கள் மூலமாக जो कुछ किया जाता है, ஏதெல்லாம் செய்யப்படுகிறது उससे बनता है அது மூலமா ஆகுது नरक.
நரகம். नर माना मनुष्य, நரன்னா மனிதன், का माना करने वाला. கான்னா செய்யக்கூடியவங்க. नर क्या करता है? நரன் என்ன செய்யறாங்க? नरक करता है. நரகத்தை உருவாக்குறாங்க. नर है नरक बनाने वाला. நரனா இருக்காங்க, நரகத்தை உருவாக்க கூடியவன். और பிறகு वही नर जब स्वयं स्थिति में स्थित हो जाता है, பிறகு அந்த நரன் தான் இப்போ சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைச்சிடுறாங்களோ तो स्वर्ग बनाने वाला बन जाता है. அப்போ ஸ்வர்கத்தை உருவாக்க கூடியவங்களாக ஆயிடுறாங்க. तो स्वयं स्थिति से है स्वर्ग, அப்போ சுயஸ்திதி மூலமா உருவாகுது ஸ்வர்க்கம். और परिस्थिति से है பிறகு பரிஸ்திதி மூலமாக, அப்படி என்ன சூழ்நிலைகள் மூலமாக नरक. நரக்கங்கள் ஏற்படுது, நரக்கம் ஏற்படுது. पर है शरीर, பர் இருக்குது, மத்தவங்கள்தான் இருக்குது இந்த சரீரம், देह. தேகம். आत्मा है स्व. ஆத்மா ஸ்வா இருக்கு. तो आत्मा को पहचानना இப்போ ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது, और आत्म की स्थिति में स्थित होना. பிறகு ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைக்கிறது. मोटी बुद्धि वाले इन बातों को नहीं समझेंगे. தடிமனான புத்தி இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க. बाप समझाते हैं அப்ப புரிய வைக்கிறாங்க, कि तुम्हारी है प्रीति बुद्धि, உங்கள்தான் இருக்குது அன்பான புத்தி. अर्थात बाप से प्यार है. அப்படி என்ன அப்பா மேல அன்பு இருக்கு. जिसको जिससे प्यार होता है யாருக்கு யார் மேல அன்பு இருக்குமோ वो उसके नजदीक पहुंच जाता है. அவங்க கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. तो प्रीति और विपरीति, அதனால அன்பு பிறகு விபரீதம், ये दो प्रकार की बुद्धि है. இது ரெண்டு விதமான புத்தி இருக்கு. प्रीति बुद्धि அன்பான புத்தி, और பிறகு विपरीत बुद्धि. விபரீத புத்தி. जो परमात्मा बाप से प्रीति बुद्धि बनते हैं, யாரு பரமாத்மா அப்பா கூட அன்பான புத்தியை இணைச்சுக்கிறாங்க, उनकी विजय हो जाती है. அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிடுது. और जो विपरीत बुद्धि बनते हैं, பிறகு யாருக்கு விபரீத புத்தி, யாரு விபரீத புத்தி ஆகுறாங்களோ उनकी हार हो जाती है. அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும். जिनकी जीत होती है யாருக்கு வெற்றி கிடைக்குமோ वो जीते जी स्वर्ग में जाते हैं. அவங்க உயிரோட இருந்தாலும் ஸ்வர்கத்துக்கு போயிடுறாங்க. और जिनकी हार होती है பிறகு யாருக்கு தோல்வி கிடைக்குதோ उनको इस दुनिया से शरीर छोड़ करके அவங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து शरीरத்தை விட்டு वापस घर जाना पड़ता है. திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். जन्म भी कम हो जाते हैं. அவங்களுக்கு ஜென்மம் கூடயும் கம்மி கிடைக்கும்னு சொல்றாங்க. जो प्रीति बुद्धि बनते हैं யாரு பிரீத்த புத்தி அன்பான புத்தி ஆகுறாங்களோ वो सृष्टि रूपी रंगमंच पर அவங்க இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல ऑलराउंड पार्ट बजाते हैं. ஆல்ரவுண்ட் பார்ட்ட செய்யறாங்க. जो विपरीत बुद्धि बनते हैं யாரு விபரீதமான புத்தி ஆகுறாங்களோ वो ऑलराउंड पार्ट அவங்க ஆல்ரவுண்ட் பார்ட் नहीं बजा सकते. செய்ய முடியாது. ये प्रीति बुद्धि இந்த அன்பான புத்தி और विपरीत बुद्धि का अर्थ भी कोई नहीं समझ सकते. பிறகு விபரீதமான புத்தியினோட அர்த்தத்தை பற்றி கூடயும் யாருமே புரிஞ்சுக்க முடியறதில்ல. कोई से पूछो இப்போ யாரையாவது கேளுங்க, विनाश काले प्रीति बुद्धि विजयते வினாஷ் காலே பிரீத்த புத்தி விஜயத்தே, और विनाश काले विपरीत बुद्धि பிறகு வினாசத்தினோட நேரத்துல விபரீதமான புத்தி विनश्यते. வினஷத்தே. ये कैसे साबित होगा? இது எப்படி நிரூபணமாகும்? एक भी साधु संत आदि समझा नहीं सकेंगे. ஒரு சாது பிறகு சந்த் இவங்க எல்லாருமே யாரால கூடயும் புரிய வைக்க முடியாது. किसके साथ प्रीति बुद्धि யாரு கூட அன்பான புத்தி, और किसके साथ विपरीत बुद्धि? பிறகு யாரு கூட விபரீதமான புத்தி. तुम्हारी बुद्धि में तो आ गया. உங்களோட புத்தியில விஷயம் வந்துடுச்சு. क्या? என்ன? जिस मुकर्रर रथ में परमात्मा बाप எந்த முக்கர ரத்தத்துல பரமாத்மா அப்பா
एक व्यापी बनकर के पाठ बजाते हैं, ஒரு வியாபி ஆக இருந்து பாட்ட செய்யறாங்க, उसके साथ प्रीति बुद्धि, அவங்க கூட अनबाன புத்தி, तो विजय। அப்படின்னா விஜயத்தை வெற்றி கிடைச்சிடும். और अगर उसके साथ विपरीत बुद्धि, பிறகு அவங்க கூட ஒருவேளை விபரீதமான புத்தின்னா तो அப்போ विनश्य। அப்போ வினஷத்தை விநாசம் ஆயிடும். ये अभी प्रैक्टिकल आंखों से देखेंगे। இந்த விஷயத்தை இப்போ பிராக்டிகலி கண்களால பாப்பீங்க. क्या देखेंगे? என்ன பாக்குவீங்க? एक के साथ जिनकी प्रीति बुद्धि, ஒருத்தர் கூட யாரோட அன்பான புத்தி இருக்குதோ उनकी संसार में विजय हो जाएगी। அவங்களுக்கு உலகத்துல வெற்றின்றது கிடைச்சிடும். उनको पांडव कहा जाता है। அவங்களுக்கு பாண்டவர்கள்னு சொல்லப்படுவாங்க. और एक के साथ जिनकी विपरीत बुद्धि, பிறகு ஒருத்தர் கூட யாரோட விபரீதமான புத்தியோ वो कौरव संप्रदाय और यादव संप्रदाय, அவங்க கௌரவ சம்பிரதாயத்தினர்கள், யாதவ் சம்பிரதாயத்தினர்கள், उनका विनाश होना है। அவங்களோட விநாசம் ஆகும்னு சொல்றாங்க. बाप से प्रीति रखने में बड़ी मेहनत है। அப்பா கூட அன்பை வச்சுக்கிறதுல ரொம்ப உழைப்பு இருக்குது. क्या? என்ன? माया से प्रीति रखने में मेहनत नहीं है। மாயா கூட அன்பை வச்சுக்கிறதுல அந்த அளவுக்கு உழைப்பு இல்ல. माया को मौसी का घर बताया। மாயாக்கு சித்தியோட வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. बच्चे रूठ जाते हैं குழந்தைகள் எப்போ கோவப்பட்டிருக்கிறாங்களோ तो झट से मौसी के घर में पहुंच जाते हैं। அப்போ டக்குன்னு போய் சித்தி வீட்டுக்கு போயிடுறாங்க. बाप की प्रीति कोई मौसी का घर नहीं है। அப்பாவோட அன்பு சித்தி வீடு கிடையாது. तुम बच्चों को बहुत मेहनत करनी पड़ती है। குழந்தைகளான உங்களுக்கு ரொம்ப உழைக்க வேண்டியதாக இருக்கும். क्या? என்ன? तुम बाप से प्रीति बुद्धि बनने की मेहनत करते हो। நீங்க அப்பா கூட அன்பான புத்தி ஆகிறதுக்காக உழைக்கிறீங்க. माया बायलोरा डाल देती है। மாயா தடைய போட்டுடுது. मायावी रूप बन करके सामने आ जाती है। மாயாவி ரூபத்தை எடுத்துட்டு முன்னாடி வந்துடுது. अनेक रूप धारण करती है। நிறைய விதமான ரூபத்தை தாரண செய்து बुद्धि को विचलित कर देती है। உங்களோட புத்திய டிஸ்டர்ப் பண்ணிடுது. तो बाप तो बहुत आसान ज्ञान सुनाते हैं। அப்பா ரொம்ப ஈஸியான ஞானத்தை சொல்றாங்க. जो श्रीमत पर चलते हैं யாரு ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்யறாங்க उनके लिए आसान हो जाता है। அவங்களுக்காக ஈஸி ஆயிடுது. और जो मनमत पर चलते हैं பிறகு யாரு மனதுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஃபாலோ செய்யறாங்க, या मनुष्य की मत पर चलते हैं இல்லன்னா மனிதர்களோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யறாங்க, उनके लिए कठिन हो जाता है। அவங்களுக்காக கஷ்டமாயிடுது. ये 84 जन्मों का चक्र है। இது 84 ஜென்மங்களினோட சக்கரமாயிருக்கு. जो तुम्हारी बुद्धि में बैठाता हूँ, இத உங்களோட புத்தியில உட்கார வைக்கிறேன். बाकी विनाशकाले प्रीति बुद्धि और विपरीत बुद्धि, மற்றபடி விநாசகால விபரீத புத்தி, பிறகு அன்பான புத்தி, ये तो याद के लिए कहा जाता है। இது நினைவுக்காக சொல்லப்படுகிறது. जो प्रीति बुद्धि होंगे யாரு அன்பான புத்தி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க उनको याद ज्यादा आवेगी। அவங்களுக்கு நினைவு அதிக வரும். जो विपरीत बुद्धि होंगे யாரு விபரீதமான புத்தி அவங்களாக இருப்பாங்களோ उनको याद नहीं आवेगी। அவங்களுக்கு நினைவு வராது. दुनिया में भी किसी से प्यार हो जाता है, உலகத்துல கூடயும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல காதல் ஏற்பட்டதுன்னா, प्रीति हो जाती है, இந்த நேசிக்கிற விஷயம் ஏற்படுது, तो ऑटोमेटिक उसकी याद आती है। அப்போ தானாவே அவங்களோட நினைவு வருது. और किसी से दुश्मनी हो जाती है, இப்போ ஒருத்தர் கூட சத்ருத்வம் என்றது ஆயிடுச்சு, எதிரி ஆயிட்டாங்கன்னா, तो अगर याद आती भी हो तो उसको बुलाना चाहिए। அப்போ நினைவு வந்தாலும் அத மறக்க வைக்கிறதுக்காக முயற்சி செய்வாங்க. न याद आए तो अच्छा है। நினைவு வராம இருக்கிறதே நல்லதுன்னு யோசிப்பாங்க.
यहाँ भी ऐसे होता है। இங்க இப்படியே தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. जिनकी प्रीति बुद्धि है उनको ऑटोमेटिक याद आता है। யாருக்கு அன்பான புத்தி இருக்குமோ அவங்களுக்கு தானாவே நினைவு வரும். और जिनकी विपरीत बुद्धि है, பிறகு யாரோடது விபரீதமான புத்தியோ वो याद करना चाहे तो भी उनको याद அவங்களுக்கு நினைவு செய்யணும்னு இருந்தாலும் नहीं आता। அவங்களுக்கு நினைவு வர்றதில்ல. तो याद अच्छी चीज है, அப்போ நினைவு நல்ல பொருளா இருக்கு. उसको प्रीति बुद्धि कहा जाता है। அதுக்கு அன்பான புத்தின்னு சொல்லப்படுகிறது. और प्रीति भी कैसी चाहिए? பிறகு அன்பு கூட எப்படி தேவை இருக்கு? अब विचारी प्रीति चाहिए। விபிச்சாரம் இல்லாத அன்பு வேணும். माने एक के साथ प्रीति चाहिए, அப்படின்னா ஒருத்தர் கூட அன்பு இருக்கணும். अनेकों के साथ प्रीति நிறைய பேர் கூட அன்பு चल नहीं सकती। இருந்தா நடக்காது. अपने से पूछना है, தன்னை தானே கேட்டுக்கணும். हम एक बाबा को कहाँ तक याद करते हैं? நாங்க ஒரு பாபாவை எங்க வரைக்கும் நினைவு செய்றோம்? एक बाबा की याद में ஒரு பாபாவோட அன்புல कोई दूसरे की याद तो नहीं फिक्स होती। இப்போ மத்த யாரோட நினைவு கூடயும் மிக்ஸ் ஆகுறது இல்லையா? अगर मिक्स होती है ஒருவேளை மிக்ஸ் ஆகுதுன்னா तो उसको व्यभिचारी याद कहेंगे। அப்போ அதுக்கு வெபிச்சாரி நினைவுன்னு சொல்வாங்க. ये भी समझते हैं இது கூடயும் புரிய வைக்கிறாங்க. இது கூடயும் புரிஞ்சுக்கிறீங்க. कि बाप से प्रीति रखते रखते हमारी कर्मातीत अवस्था हो जाएगी। இப்போ அப்பா கூட அன்ப இனிக்க இனிக்க நம்மளோட கர்மாதீத ஸ்டேஜ் ஆயிடும்னு சொல்லி दूसरा कोई उपाय नहीं। வேற எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு சொல்றாங்க. कर्मातीत अवस्था होगी கர்மாதீத ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா और ये शरीर छूट जाएगा। அப்போ இந்த சரீரம் போயிடும்னு சொல்றாங்க. फिर लड़ाई लग जाएगी, பிறகு யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடும். शरीर छूटेगा, சரீரம் போயிடும். फिर लड़ाई लगेगी। பிறகு யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். तो शरीर छूटने के बाद हमें लड़ाई से क्या लेना देना? இப்போ சரீரம் விட்டதுக்கு பிறகு யுத்தம் கூட நமக்கு என்ன கனெக்ஷன்? குடுக்கல் வாங்கல். शरीर छूटेगा माना சரீரம் போயிடும்னா ये देह का लगन ममत्व छूट जाएगा। இந்த தேகத்தினோட பற்று என்றது போயிடும். जैसे ही हमारा पुरुषार्थ करते करते प्रीति बुद्धि बनते बनते எப்படி புருஷார்த்த செய்ய செய்ய அன்பான புத்தி இணைக்க இணைக்க हमारा देह से लगाव छूटेगा நம்மளோட அந்த ஒரு தேகத்தினோட அட்டாச்மெண்ட் என்றது போயிடுமோ और दुनिया में लड़ाई அப்போ உலகத்துல ஃபைட்டிங் लग जाएगी। ஸ்டார்ட் ஆயிடும். तो जितना बाप से प्रीति होगी அப்போ பாபா சொல்றாங்க எந்த அளவுக்கு அப்பா கூட அன்பு இருக்குமோ उतना तमो प्रधान से सतो प्रधान बन जाएंगे। அந்த அளவுக்கு தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆயிடுவீங்க. जब तुम सतो प्रधान बन जाएंगे எப்போ நீங்க சத்தோ பிரதானம் ஆயிடுவீங்களோ तो तुम्हारी कोई से लड़ाई அப்போ உங்க கூட யாரோட ஃபைட்டிங் கூடயும் नहीं होने वाली। ஆகாது. पांडव कोई से लड़ाई नहीं लड़ते। பாண்டவர்கள் யார் கூடயும் சண்டை போட மாட்டாங்க. क्या என்ன? यादव और कौरव யாதவர்கள் பிறகு கௌரவர்கள் बाहुबली होते हैं, அவங்க என்னன்னா உடல் பலத்தை யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. इसलिए वो लड़ाई लड़ते हैं। அதனாலதான் அவங்க சண்டைய போடுறாங்க. तुम्हारे तो योग बल है। உங்களோடது யோக பலமா இருக்கு. योग बल अर्थात प्रीति बल। யோக பலம் அப்படின்னா அன்பினோட பலம். तुम तो एक बाप को प्यार करने वाले हो, நீங்க ஒரு அப்பாவை நேசிக்க கூடியவங்க இருக்கீங்க. तो बाप आकर के कोई हिंसक युद्ध அப்ப அப்பா இம்சை பண்ணக்கூடிய யுத்தம் नहीं कराते। பண்ண வைக்கிறது இல்ல. यहाँ तो एक ही इम्तिहान है இங்க ஒரே ஒரு எக்ஸாம் தான். और वो एक इम्तिहान एक ही समय होगा। பிறகு அந்த ஒரு எக்ஸாம் ஒரே தடவை தான் ஆகும். क्या इम्तिहान है? என்ன எக்ஸாம்?
यहाँ इम्तिहान कौन सा है? இங்க எக்ஸாம் எதா இருக்குது? इस बात की परीक्षा है। எந்த விஷயத்துக்கான எக்ஸாம் இருக்கு? वही प्रीति बुद्धि। ஆமா, அந்த ஒரு அன்பான புத்தி, और विपरीत बुद्धि। பிறகு விபரீதமான புத்தி. प्रीति बुद्धि होंगे அன்பான புத்தியாக இருந்தாங்கன்னா तो दुनिया से मोह नष्ट हो जाएगा। அப்போ உலகத்து மேல பற்று என்றது நஷ்டமாயிடும். और एक से विपरीत बुद्धि होंगे பிறகு ஒருத்தர் கூட விபரீதமான புத்தியாக இருந்தீங்கன்னா तो देहधारियों से அப்போ தேகதாரிகள் கூட लगाव लगा हुआ पड़ा होगा। பற்று ஏற்பட்டிருக்கும். जब सबकी प्रीति बुद्धि हो जाती है எப்போ எல்லாருதுமே அன்பான புத்தி ஆயிடுதோ, तुम बच्चों में குழந்தைகளான जब सबकी प्रीति बुद्धि हो जाती है குழந்தைகளான உங்கள எல்லாருதுமே எப்போ அன்பான புத்தி என்றது ஏற்பட்டுடுதோ तो फिर लड़ाई लग पड़ती है। அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா ஃபைட் என்றது ஸ்டார்ட் ஆயிடும், विनाश हो जाता है। விநாசம் ஆயிடுது. तब तक छोटे मोटे झगड़े आदि लगते रहेंगे। அப்ப வரைக்கும் சின்னதான இந்த சண்டை எல்லாமே ஏற்பட்டுட்டு இருக்கும்னு சொல்றாங்க. रिहर्सल होती रहेगी। ரிஹர்சல் ஆயிட்டே இருக்கும். मनुष्य तो जैसे बिल्कुल बंदर बुद्धि है, மனிதர்கள் எப்படின்னா முழுமையாக குறுங்கு புத்தியா இருக்காங்க. इन बातों को विलायत वाले भी कुछ समझते हैं। இந்த விஷயங்கள விதேசிகள் கூடயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. वो भी जानते हैं कि एटम बम बन चुके हैं। அவங்களுக்கு கூடயும் தெரியும் ஆட்டம் பாம்ஸ் ரெடி ஆயிடுச்சு, तो मौत जरूर है। பிறகு மரணம் என்றது கண்டிப்பாக ஆகும். कोई मना नहीं कर सकता। யாருமே இல்லன்னு சொல்ல முடியாது. ये खौफनाक सामग्री कैसे बनी हुई है? இந்த டேஞ்சரஸான அந்த பொருள்கள் எப்படி ரெடி ஆச்சுன்னு, कौन इसका प्रेरक है? யாரு இதுக்காக தூண்டு விடக்கூடியவங்க யாரா இருக்காங்க? इतनी खौफनाक सामग्री बनी हुई है। எந்த அளவுக்கு பயங்கரமான அந்த டேஞ்சரஸான பொருள்கள் ரெடியா இருக்குன்னா, और कौन इसको बनाने के लिए प्रेरणा कर रहा है? இது எப்படி ரெடியா இருக்குது, பிறகு யாரு இத ரெடி பண்றதுக்காக தூண்டி விட்டுட்டு இருக்காரு? समझते कोई प्रेरक है जो हमसे ये बनवाते। என்ன நினைச்சுக்கிறாங்க, யாரோ ஒரு தூண்டி விடக்கூடியவர் இருக்காங்க, அவங்க நம்ம மூலமாக இத செய்ய வச்சிட்டு இருக்காங்க. परंतु कर ही क्या सकते हैं? ஆனா என்ன செய்ய முடியும்? मजबूर है। அவங்க வலுக்கட்டாயமா இப்படிதான் செய்வாங்க, வேற வழி இல்லாம. वो भी ड्रामा के बंधन में बांधे हुए हैं। அவங்க கூடயும் டிராமாவினோட பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்காங்க. ऐसी खतरनाक सामग्री बनाने के लिए இப்படிப்பட்ட டேஞ்சரஸான பொருள்களை ரெடி பண்றதுக்காக, பயங்கரமான பொருளை ரெடி பண்றதுக்காக अपने साइंस के बल से, தன்னோட சயின்ஸினோட பலம் மூலமாக अपने ही कुल की मौत लाते। தன்னோட குலத்துக்கே மரணம் என்றது ஏற்படுத்துறாங்க. शास्त्रों में उनका नाम दिया है यादव। சாஸ்திரத்துல அவங்களுக்கு பேரை கொடுத்திருக்காங்க யாதவர்கள். कहते यादवों के पेट से சொல்றாங்க யாதவர்களினோட வயிறிலிருந்து लोहे के मूसल निकले। எப்படின்னா இந்த இரும்பினோட மிசைல்ஸ் வரிப்பட்டது. और उन मूसलों से उन्होंने आपस में लड़कर के अपने कुल का, அந்த ஒரு உனக்கு அந்த மிசைல்ஸ் என்ன இருக்குதோ அது மூலமாக அவங்க தனக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு संहार कर दिया। அந்த விநாசம் என்றது பண்ணிட்டாங்க. अब ये लोहे की कोई मूसल नहीं है। இப்போ இந்த இரும்பினோட அந்த உனக்கு அந்த ஒரு மிசைல்ஸ் ஒண்ணு இல்ல, ये तो मिसाइल्स है। பாபா சொல்றாங்க இது மிசைல்ஸ் இருக்கு. जिन मिसाइल से सारी दुनिया खलास होनी। இந்த மிசைல்ஸ் மூலமாக முழு உலகத்தினோட விநாசம் ஏற்படணும் ஆகும். रामानुसार ये विनाश जरूर होना है। ராமா பிளான் அனுசாரமாக இந்த விநாசம் கண்டிப்பாக ஆகும். बच्चे कहते हैं बाबा हमको पावन दुनिया में ले जाओ। குழந்தைகள் சொல்றாங்க பாபா நம்மள பாவன உலகத்துக்கு அழிச்சிட்டு போங்க.
तो कोई बच्चों के शरीरों को थोड़े ले जा रही है. அப்ப என்ன குழந்தைகளோட சரீரத்தை அழிச்சிட்டு போகிறாங்களா, எடுத்துட்டு போறாங்களா என்ன? बाप किसका बाप है? அப்பா யாரோட அப்பா இருக்காங்க? शरीरों का बाप है. शरीरங்களுக்கு அப்பாவா, आत्माओं का बाप है. இல்லன்னா ஆத்மாக்களுக்கு அப்பாவா? तो जो आत्म की स्थिति में बने होंगे पक्के, அப்போ யாரு ஆத்மிக ஸ்திதியில பக்கா ஆக இருப்பாங்களோ उनको ले जा रही है. அவங்கள அழைச்சிட்டு போகுவாங்க. बाकी सबके शरीर खलास हो जाएंगे. மற்றபடி எல்லாரோட சரீரம் கூடயும் விநாசமாயிடும். आत्मिक स्थिति में जो पक्के होंगे, ஆத்மிக ஸ்டேஜ்ல யாரு பக்காக இருப்பாங்களோ वो इस दुनिया में रहते हुए भी அவங்க இந்த உலகத்துல இருந்தாலும் इस देह और देह के संबंधों से இந்த தேகம் பிறகு தேகத்தினோட உறவுகள் கூட परे बन जाएंगे. தனிப்பட்டவங்களாக ஆயிடுவாங்க, फरिश्ता बन जाएंगे. பரிஸ்தா ஆயிடுவாங்க. फर्श की दुनिया वालों से उनका रिश्ता இந்த பூமி மேல இருக்கக்கூடியவங்கள் கூட அவங்களோட எந்த விதமான உறவு கூடயும் टूट जाएगा. அது எல்லாமே கட் ஆயிடும், உடைஞ்சு போயிடும். तो मैं शरीरों को नहीं ले जाऊंगा. அப்ப நான் சரீரத்தை எடுத்துட்டு அழிச்சிட்டு போகிறது இல்ல. माना देह अभिमानियों को அப்படின்னா தேகாபிமானிகளை मैं नहीं खींचूंगा. நான் ஒண்ணு இழுக்க மாட்டேன். मैं किसको खींचूंगा? நான் யாரை இழுப்பேன்? जिन्होंने आत्मिक स्थिति प्रैक्टिस की है. யாரு ஆத்மிக ஸ்திதியினோட பிராக்டிஸ பண்ணிருக்காங்க. बाप तो कालों का काल है. அப்பா காலனுக்கு காலம் ஆயிருக்காங்க. क्या என்ன उसको कहा जाता है महाकाल. அவங்களுக்கு சொல்லுவாங்க மகாகாலன். काल माना समय. காலன்னா நேரம். सतयुग त्रेता द्वापर कलयुग, சத்யுக திரேதா துவாபர் கல்யுகம் ये काल के नाम हैं. இது காலத்துக்கு பேரா இருக்கு. सतो प्रधान काल सतयुग, சதோபிரதான் காலம் சத்யுகம், सतो सामान्य काल சதோ சாமானிய காலம் त्रेता युग, திரேதா யுகம், रजो प्रधान काल ரஜோபிரதான் காலம் द्वापर युग, துவாபர் யுகம், और तमो प्रधान काल பிறகு தமோ பிரதானமா இருக்கிற காலம் कलयुग. लेकिन इन सब कालों से बड़ा काल கலியுகமா இருக்குது. ஆனா இந்த எல்லா காலங்களுக்கு கூடயும் பெரிய காலன் महाकाल, மகாகாலன். वो संगम युग में ही आता है. அவங்க சங்கம் யுகத்துல தான் வராங்க. संगम युग में आता है சங்கம் யுகத்துல வராங்க. और सारी दुनिया को काल खा जाता है. பிறகு முழு உலகத்தை காலம் சாப்பிட்டுடுதுன்னு சொல்றாங்க. कालों का काल महाकाल, காலனுக்கு காலன் மகாகாலன், अकाल मूर्त कहा जाता है. அகால் மூர்த்தன் சொல்லப்படுகிறாரு. तो बाप तो कालों का काल है. அப்போ அந்த அப்பா காலனுக்கு கூடயும் காலனா இருக்காங்க. इन बातों को कोई जानते नहीं है. இந்த விஷயங்களை பற்றி யாருக்குமே தெரியாது. मनुष्य तो बिल्कुल जैसे एप्स बन गए. மனிதர்கள் முழுமையாக குறுங்குகள் ஆயிட்டாங்க. गाया हुआ है कि मरुआ मौत मरु का शिकार. இப்படி பாடப்பட்டிருக்குது. அந்த வேட்டைக்காரனுக்கு வேட்டை கிடைச்சிடுத்து, அந்த விலங்கு இறந்து போயிடுச்சு. शिकारी शिकार करता है. இந்த வேட்டைக்காரன் வேட்டை பண்றாங்க. तो जानवर की तो मौत हो जाती है. அந்த விலங்குக்கு மரணம் கிடைக்குது, இறந்து போயிடுது. और जो शिकारी है பிறகு யாரு வேட்டைக்காரனோ उसको शिकार मिल जाता है. அவருக்கு என்ன, அவங்களுக்கு என்னன்னா அந்த ஷிகாரி கிடைச்சிடுது, வேட்டை கிடைக்குது. तो किसको घाटा हुआ और किसको फायदा हुआ? அப்போ யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? शिकारी को फायदा हुआ और जानवर को அந்த வேட்டைக்காரனுக்கு லாபம், பிறகு அந்த விலங்குக்கு घाटा हो गया. நஷ்டமாச்சு. तो ऐसे ही அதே மாதிரிதான் ये सारी दुनिया जो हाय हाय करके शरीर छोड़ेगी, முழு உலகம், இந்த முழு உலகம் என்ன ஐயோ ஐயோன்னு சொல்லி சரீர விடுதோ, துடிச்சு துடிச்சு சரீர விடுறாங்களோ, अंत मते सोच की गते बनेगी. கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜோ அதே அதே அந்த விஷயத்தினோட ஆதாரப்படி அதோட கத்தி ஏற்படும், நிலைமை ஏற்படும். ये तुम्हारे लिए हो रहा है. இது உங்களுக்காக ஆயிட்டு இருக்கு. क्या? என்ன? ये नई दुनिया में तुम जाएंगे. இந்த புது உலகத்துக்கு நீங்க போகுவீங்க.
और वो பிறகு அவங்க इस दुनिया को छोड़ करके இந்த உலகத்தை விட்டு शांति धाम में जाकर के शांत से बैठे, சாந்தி தாமத்துக்கு போய் அமைதியாக உட்காருவாங்க. उनके अनेक जन्मों का सुख का विनाश हो जाएगा அவங்களோட நிறைய ஜென்மங்களுக்காக சுகத்தினோட விநாசம் ஆயிடும். और तुम्हारे अनेक जन्मों के सुख का பிறகு உங்களோட நிறைய ஜென்மங்களினோட சுகத்தினோட संवर्धन हो जाएगा. சம்வர்தன ஆயிடும்னு சொல்றாங்க. அந்த பிராப்தி என்றது கிடைக்கும். दुनिया वाले तो समझते हैं அந்த உலகத்தினார் இப்படி நினைச்சுக்கிறாங்க, कि शांति हो जाए, சாந்தி ஆயிடணும், கிடைக்கணும். शांति सम्मेलन करते रहते हैं, அந்த சாந்திக்கான சம்மேளனம் செய்யறாங்க, அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்யறாங்க. शांति सम्मेलन करते रहते हैं, அமைதிக்கான சம்மேளனம் செய்யறாங்க, यज्ञ आदि करते रहते हैं, யக்னத்தை எல்லாமே உருவாக்குறாங்க. और दुनिया में अशांति ஆனா உலகத்துல அசாந்தி अशांति बढ़ती रहती है. அசாந்தி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. तो इस दुनिया में क्या सर्व शांति स्थापन होगी? அப்போ என்ன, இந்த உலகத்துல சாந்தி ஸ்தாபன ஆகுமா? दुख अशांति बढ़ेगी, துக்கம் மற்றும் அசாந்தி அதிகமாகுமா? बढ़ती जा रही है, அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா? या दुख अशांति कम होगी, இல்லன்னா துக்கம் அசாந்தி கம்மி ஆகுமா? अति को पावी, எக்ஸ்ட்ரீமுக்கு போகும், ரொம்ப அதிகமாயிடும். अति होगी எப்போ அதிகமாகுமோ और अंत हो जाएगा. பிறகு கடைசி ஆயிடும். इसलिए कोई को भी चक्र के ऊपर ले जाकर के समझाओ, அதனால யாருக்கு வேணும்னாலும் சக்கரத்தை பற்றி புரிய வைங்க. कैसे सतयुग के बाद त्रेता, त्रेता के बाद द्वापर, द्वापर के बाद कलयुग, எப்படி சத்யுகத்துக்கு பிறகு திரேதா, திரேதாக்கு நெக்ஸ்ட் துவாபர், துவாபருக்கு நெக்ஸ்ட் கலியுகம். ये चार अवस्थाओं से ये सृष्टि पसार होती है. இந்த 4 ஸ்டேஜஸ்ல இந்த சிருஷ்டி சுத்துது, கிராஸ் ஆகுது. दुनिया की कोई भी ऐसी चीज नहीं है जो चार अवस्थाओं से पसार न हो. உலகத்துல எந்த பொருள் கூடயும் 4 ஸ்டேஜஸ் தாண்டாம இல்ல. जैसे मनुष्य का जीवन है, எப்படி மனிதனோட வாழ்க்கை இருக்கு, बचपन कितना अच्छा होता है सतो प्रधान, சின்ன வயசு எவ்வளவு நல்லா இருக்கும், சத்தோ பிரதானமாக இருக்கும். फिर जवानी आती है, பிறகு இளைஞர்களினோட அந்த ஸ்டேஜ் வருது, फिर वानप्रस्थ अवस्था आती है और फिर अंत में பிறகு வானப்பிரஸ்த அவஸ்தை வருது, பிறகு கடைசியில बुढ़ापा आ जाता है. முதன்மை வந்துடுது, முதுமை வந்துடுது. बुढ़ापे में इंद्रियों में शिथिलता आती है, முதுமையில என்ன ஆகுதுன்னா இந்திரியங்கள்ல சக்தி இல்லாம போயிடுது. इंद्रियों में शक्ति नहीं रहती, இந்திரியங்கள்ல சக்தி இருக்கிறது இல்ல, मन बुद्धि में ताकत नहीं रहती, மன புத்திக்குள்ள சக்தி இருக்கிறது இல்ல, सुख भोगने की भी दम नहीं रहती. சுகம் அனுபவம் செய்யறதுக்காக கூடயும் சக்தி இருக்கிறது இல்ல. तो कहते हैं बूढ़ा हो गया. அப்ப சொல்றாங்க வயசாயிடுச்சுன்னு. ऐसे ये सृष्टि भी அதே மாதிரிதான் இந்த சிருஷ்டியும் कलयुग के अंत में கலியுகத்தினோட கடைசி நேரத்துல बूढ़ी हो चुकी है. வயசாயிடுச்சு. இதுக்கு इसमें सुख काग विष्टा समान है. இதுல சுகம் காக்கையினோட எச்சலுக்கு சமம். सुख सुख नहीं है, சுகம் சுகம் இல்ல, सुख थोड़ा है சுகம் கொஞ்சம் இருக்கு, और दुख பிறகு துக்கம் लंबे समय का है. ரொம்ப நீண்ட கால வரைக்கும் இருக்கக்கூடிய சுகம். तो चक्र पर समझाना चाहिए. சுகம் என்றது கம்மி, பிறகு துக்கம் என்றது ரொம்ப நீண்ட கால வரைக்கும் இருக்கிறது ஆயிடுச்சு. அப்போ சக்கரத்தை பற்றி புரிய வைக்கணும்னு பாபா சொல்றாங்க. कि अभी कलयुग का अंत है, இப்போ கலியுகத்தினோட கடைசி நேரமாயிருக்கு, सतयुग का आदि होने वाला है. சத்யுகத்தினோட ஆரம்பம் ஆக போகுது. अति होगी எப்போ அதிகமாகுமோ दुख और अशांति की, துக்கம் பிறகு அசாந்தியினோடது. और अति के बाद எப்போ அதிகமாயிடுமோ ये कलयुग खलास हो जाए. எக்ஸ்ட்ரீம் ஆயிடுமோ அதுக்கு பிறகு இந்த கலியுகம் விநாசம் ஆயிடும்.
पाप की दुनिया खलास हो जाएगी। பாவத்தினோட உலகம் விநாசமாயிடும். अभी पापों की अति होने वाली है। இப்போ பாவங்களினோட அத்தியாக போகுது, அதிகம் ஆக போகுது. पाप आत्माएं हैं, பாவி ஆத்மாக்கள் யார் இருக்காங்க, वो पापों की अति करेंगी। அவங்க ரொம்ப அதிக பாவத்தை செய்வாங்க. अति के बाद फिर अंत हो जाएगा। எப்போ அதி ஆயிடுமோ அதிகமாயிடுமோ அப்போ கடைசி ஆயிடும். तो ये चक्र का ज्ञान है। அப்போ இது சக்கரத்தினோட ஞானமாயிருக்கு. बताओ சொல்லுங்க, कि कलयुग के अंत में கலியுகத்தினோட கடைசி நேரத்துல सब मुक्ति धाम में वापस जाएंगे। எல்லாருமே முக்தி தாமத்துக்கு திரும்பி போகுவாங்க. पहले मुक्ति धाम में जाएंगे, ஃபர்ஸ்ட் முக்தி தாமத்துக்கு போகுவாங்க, फिर सुख धाम में आवेंगे। பிறகு சுகதாமத்துக்கு வருவாங்க. अभी இப்போ स्वर्ग के गेट खुल रहे हैं। ஸ்வர்கத்தினோட கேட் ஓபன் ஆயிட்டு இருக்கு. बाबा ने कहा है, பாபா சொல்லிருக்காங்க, इस पर भी चित्र छपाओ। இந்த விஷயத்தை பற்றியும் பிக்சரை ரெடி பண்ணுங்க, பிரிண்ட் பண்ணுங்க. गेट वे टू शांति धाम, गेट वे टू सुख धाम। கேட் வே டு சாந்தி தாமம், பிறகு கேட் வே டு சுகதாமம். क्या என்ன? गेट वे टू हेवन इज கேட் வே டு ஹெவன் இஸ் महाभारत। மகாபாரத். ये महाभारत ग्रह युद्ध இந்த மகாபாரத கிரக யுத்தம் स्वर्ग के गेट खोलेगा। இந்த மகாபாரத இந்த இல்லர் மார்க்கத்தினோட யுத்தம் இது ஸ்வர்கத்தினோட கேட்டை ஓபன் பண்ணும். ये सत्य असत्य का युद्ध है। இது சத்தியம் அசத்தியத்தினோட யுத்தமா இருக்கு. जो सत्य के लिए युद्ध करेंगे, யாரு உண்மைக்காக யுத்தத்தை செய்வாங்க, ट्रुथ गॉड फादर के लिए युद्ध करेंगे, உண்மையான காட் ஃபாதருக்காக யுத்தத்தை செய்வாங்க, वो स्वर्ग में जाएंगे। அவங்க ஸ்வர்கத்துக்கு போகுவாங்க. और जो असत्य के पाले में रहेंगे, பிறகு யாரு அசத்தியத்தினோட சைட்ல இருப்பாங்களோ वो नरक में जाएंगे। அவங்க நரகத்துக்கு போகுவாங்க. ये दुखधाम है। இது துக்கதாமமா இருக்குது. परंतु जो बंदर बुद्धि लोग हैं, ஆனா யாரு கொருங்கு புத்திக்காரங்க இருக்காங்க, वो इस दुखधाम को भी स्वर्ग बनाना चाहते हैं। அவங்க இந்த துக்கதாமத்தையே ஸ்வர்கம் ஆக்குறதுக்காக முயற்சி செய்யறாங்க. अरे ये दुखधाम में स्वर्ग बनेगा क्या? இஷ்டப்படுறாங்க. அரே இந்த துக்கதாமத்துல ஸ்வர்கம் உருவாகுமா? दुनिया में बीमारियां बढ़ती जा रही है कि घटती जा रही है? உலகத்துல நோய்கள் அதிகரிச்சுட்டு இருக்குதா இல்லன்னா குறைஞ்சிட்டு இருக்குதா? कितने हॉस्पिटल खुलते चले जा रहे हैं? எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. हॉस्पिटल खुलते चले जा रहे हैं, ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் ஆயிட்டு இருக்கு, डॉक्टर बढ़ते चले जा रहे हैं, டாக்டர்ஸ் அதிகரிச்சுட்டு இருக்காங்க, नई नई दवाइयां ईजाद होती जा रही है, புது புது மெடிசன்ஸ் இன்வென்ஷன் ஆயிட்டு இருக்குது. वैज्ञानिक शोधें बढ़ती चली जा रही है, அந்த சயின்டிஸ்ட் அந்த ஆராய்ச்சியினோட வேலை எல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. और दुख दर्दों से, बीमारियों से பிறகு துக்கம், நோய்கள், பிறகு मनुष्यों का दुख बढ़ता चला जा रहा है। இது மூலமா மனிதர்களோட துக்கம் அதிகரிச்சுட்டே போயிட்டு तो இருக்கு. इस दुनिया में स्वर्ग बनेगा क्या? இந்த உலகத்துல ஸ்வர்கம் உருவாகுமா? इस दुनिया में स्वर्ग बन ही नहीं सकता। இந்த உலகத்துல ஸ்வர்கம் உருவாகவே முடியாது. और चाहते हैं कि मौत न हो। பிறகு என்ன விருப்பப்படுறாங்கன்னா மரணம் ஆக கூடாது. अरे मौत न हो तो ये दुनिया की आबादी बढ़ेगी कि घटेगी? அரே மரணம் ஆகலன்னா அப்போ இந்த உலகத்தினோட அந்த ஜனத்தொகை அதிகமாகுமா இல்லன்னா குறையுமா? आबादी तो बढ़ती जा रही है ना। இந்த ஒரு ஜனத்தொகை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு இல்லையா? इस आबादी को कितना भी प्रयत्न करें, இந்த ஒரு ஜனத்தொகைக்காக எவ்வளவு நாம முயற்சி பண்ணாலும் तो भी आबादी को कोई रोक नहीं सकते। ஆனாலும் இந்த ஜனத்தொகை என்ன அதிகமாகுதோ அத யாரு கூடயும் இத கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. क्यों नहीं रोक सकते? ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாது? இது குறையறதுக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? क्योंकि जो असली इलाज है, ஏன்னா உண்மையான
ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குதோ, काम क्रोध लोभ मोह अहंकार को जीतने का, காம குரோத லோப மோக அகங்காரத்தை வெற்றியை அடையக்கூடியது. वो तो कोई करता ही नहीं. அது யாருமே செய்யறதில்ல. काम क्रोध बढ़ता चला जा रहा है. காமம் பிறகு கோபம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. काम विकार बढ़ेगा तो दुनिया की पॉपुलेशन भी बढ़ेगी. காம விகாரம் அதிகம் ஆகுதுன்னா உலகத்தினோட பாப்புலேஷன் கூடயும் அதிகமாகும். बाप आकर समझाते हैं, அப்பா வந்து புரிய வைக்கிறாங்க, बच्चे குழந்தைகளே ये काम महाशत्रु है. இந்த காம் மகா சத்ருவா இருக்கு. ये काम पर तुम जीत पाएंगे இந்த காம விகாரத்து மேல நீங்க வெற்றியை அடைஞ்சிட்டீங்கன்னா तो काम जीते जगत जीत बनेगी. அப்போ காமத்து மேல வெற்றின்னா முழு உலகத்து மேல வெற்றி அடைவீங்க. काम के ऊपर जीत पाए காமத்து மேல வெற்றியை அடைஞ்சிங்கன்னா तो क्रोध लोभ मोह अहंकार அப்போ குரோத லோப மோக அகங்காரம் स्वतः ही जीत हो जाएगी. அது தானாவே அது வெற்றியை அடைஞ்சிடுவீங்க அது மேல. इसलिए बाप समझाते हैं அதனால அப்பா புரிய வைக்கிறாங்க, कि विकारों पर जीत पाना है இந்த விகாரத்து மேல வெற்றியை அடையணும்னா तो अपन को आत्मा समझो. அப்போ தன்னை ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க. देह समझने से विकार बढ़ते हैं தேகம் நினைச்சுக்கிறதுனால விகாரம் அதிகமாகும். और आत्मा समझने से विकार பிறகு ஆத்மா நினைச்சுக்கிறதுனால விகாரம் घटते हैं. குறைஞ்சிடும். जितनी प्रैक्टिस करेंगे आत्मिक स्थिति में स्थित होने की, எந்த அளவுக்கு பிராக்டிஸ் செய்வீங்களோ ஆத்மீக ஸ்திதியில நிலைக்கிறதுக்காக उतना देह के अंदर जो भी विकार हैं, அந்த அளவுக்கு தேகத்துக்குள்ள ஏதெல்லாம் விகாரம் இருக்கு, इंद्रियों के अंदर जो भी विकृति आती है, இந்திரியங்களுக்குள்ள ஏதெல்லாம் விபரீதமான அந்த கிருதி வருதோ செயல்கள் வருதோ वो सब शांत हो जाएगी. அதெல்லாமே அமைதி ஆயிடும். इंद्रियां ही शांत हो जाएगी. இந்திரியங்களே அமைதி ஆயிடும், கூல் ஆயிடும். पुरुषार्थ करते करते புருஷார்த்தத்தை செய்ய செய்ய तुम्हारा वायुमंडल शुद्ध हो जाएगा. உங்களோட வாயுமண்டலம் வாத்தாவரணம் சுத்தமாயிடும், சுத்தமாயிடும். वातावरण चेंज हो जाएगा, दृष्टि चेंज हो जाएगी. வாத்தாவரணம் சேஞ்ச் ஆயிடும், திருஷ்டி சேஞ்ச் ஆயிடும். और सुख शांति तुम्हारे पीछे पीछे भागेगी. பிறகு சுக சாந்தி உங்க பின்னாடி ஓடி வரும், ஓடி போகும். जो दुनिया में विनाश बरपा होने वाला है, இப்போ உலகத்துல விநாசம் என்ன ஏற்பட போகுதோ उसमें खुदा के बंदे सुख शांति में रहेंगे. அதுல யாரு பகவானோட ஆள்கள் இருக்காங்க அவங்க சுக சாந்தியில இருப்பாங்க. और जो खुदा के बंदे नहीं बने, பிறகு யாரு குதாவினோட குழந்தைகள் ஆகல उनकी दुख और अशांति बढ़ती ही जाती है. அவங்களோட துக்கம் பிறகு அசாந்தி அதிகரிச்சுக்கிட்டே போகும்னு சொல்றாங்க. क्योंकि तो दुनिया है ही दुखदाम. ஏன்னா இந்த உலகமே துக்கதாமத்தினோடதா இருக்கு. तो बाप आकर के कैसे शांति धाम सुखधाम के गेट्स खोलते हैं. அப்போ அப்பா வந்து எப்படி சாந்தி தாம பிறகு சுகதாமத்தினோட கேட்ட ஓபன் பண்றாங்க, ये तुम बच्चे ही समझ सकते हो. அது குழந்தைகளான நீங்க தான் புரிஞ்சுக்க முடியும். कोटों में कोई मुश्किल है, கோடி ஆத்மாக்கள்ல சில பேரு கொஞ்சம் ரேர் ஆனவங்க தான் जो इन बातों को समझते हैं. யாரு இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. तुमको प्रदर्शनी समझाने में कभी दिल शिकस्त नहीं होना चाहिए. உங்களுக்கு பிரதர்ஷனிய புரிய வைக்கிறதுல டல் ஆக கூடாது. कितने को हमने ज्ञान रत्नों की प्रदर्शनी दिखलाई, என்னன்னா நம்ம இத்தனை பேருக்கு ஞான ரத்னங்களினோட பிரதர்ஷனிய காட்டணும். और किसी की बुद्धि में नहीं बैठता. ஆனா யாரோட புத்திலையும் உட்கார்றது இல்ல. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க जब समय आएगा எப்போ நேரம் வருமோ तो लोग तुम्हारे पीछे पीछे भागेंगे. அப்போ ஜனங்க உங்க பின்னாடி ஓடி வருவாங்க. हमको भी कुछ कड़ा लाना दे दो. நமக்கு ஏதாவது கொஞ்சம் இது கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க ஞானத்தன்னு. इसलिए बताते हैं அதனால சொல்றாங்க ये मुसलमान முஸ்லிம்ஸ் भीख मांगेंगे. பிச்சைய கேட்பாங்க. क्या
என்ன? ज्यादा ज्ञान कौन से धर्म में? அதிக ஞானம் எந்த தர்மத்துல இருக்கு? हिंदू धर्म में बहुत ज्ञान है இந்து தர்மத்துல ரொம்ப ஞானம் இருக்கு. और ज्ञान के नाम पर अंधश्रद्धा कौन से धर्म में है? பிறகு ஞானத்தினோட பேர்ல அந்த ஸ்ரத்தா குருட்டு நம்பிக்கைன்றது எங்க இருக்கு? सबसे ज्यादा எல்லாத்தை விட அதிகம் इस्लाम धर्म में अंधश्रद्धा ही अंधश्रद्धा. இஸ்லாம் தர்மத்துல வெறும் குருட்டு நம்பிக்கை தான் இருக்குது. तो पहले तो ये इस्लामी मरेंगे. ஃபர்ஸ்ட் இந்த இஸ்லாமிகள் இருந்து போகுவாங்க. ये ज्ञान का बहुत तिरस्कार करते हैं. இவங்க ஞானத்தை ரொம்ப நிராகரிக்கிறாங்க. ज्ञान की बातों को सुनना भी नहीं चाहते. कान में ஞானத்தினோட பேச்சுகளை கேட்கறதுக்கு கூட விருப்பப்படுறது இல்ல. காதுல उंगली दे करके रहते हैं. விரல போட்டு வச்சுப்பாங்க. कहते हम तो भगवान को याद करते. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம பகவான நினைவு செய்யறோம். अरे भगवान को तुम क्या याद करेंगे? तुम भगवान को जानते ही नहीं. அரே பகவான நீங்க என்ன நினைவு செய்வீங்க? உங்களுக்கு பகவான பற்றி தெரியவே தெரியாது. तुम पहचानते ही नहीं. உங்களுக்கு தெரியவும் தெரியாது. तुम तो कान में उंगली दे लेते हो. நீங்க காதுல விரல வச்சுக்கிறீங்க. सुनना ही नहीं चाहते. கேக்குறதுக்கு கூடயும் ரெடி இல்ல. तो जब पहचान ही नहीं है, ज्ञान ही नहीं है, இப்போ தெரியவே தெரியாது, அறிமுகம் ஞானமே இல்ல, तो याद किसको करोगे? அப்ப யார நினைவு செய்வீங்க? चिल्लाते हैं जोर से. கத்துறாங்க சத்தமாக. हिंदू लोग भी आज उनको आंसर कर रहे हैं. இந்துஸ்கள கூடயும் அவங்கள இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. हिंदू लोग बड़े बड़े कीर्तन करते हैं. இந்துக்கள் பெரிய பெரிய கீர்த்தனைய செய்யறாங்க. ढोल मजीरा बजाते हैं. அந்த டோல் எல்லாம் அடிக்கிறாங்க. जोर जोर से चिल्लाते हैं. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றது, டோல் அடிக்கிறது, கத்துறது. हे पतित पावन आओ. हे पतित पावन வா. लेकिन ஆனா भगवान तो इन बातों को सुनता है क्या? பகவான் இந்த விஷயத்தை கேட்பாங்களா? 63 जन्म जन्मांतर 63 ஜென்மம், ஜென்ம ஜென்மாந்தரம் परमात्मा को पुकारते चले आए. பரமாத்மாவை கூப்பிட்டுட்டே வந்தீங்க. क्या उसने सुना? என்ன அவங்க கேட்டாங்களா? वो मन की आवाज सुनता है. அவங்க மனதினோட ஒளிய கேக்குறாங்களா? அந்த சவுண்ட கேக்குறாங்களா? या शरीर की आवाज सुनता है? இல்லன்னா शरीरத்தினோட சவுண்ட கேக்குறாங்களா? तो मन को कैसे एकाग्र किया जाए? அப்போ மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துறது? जो आवाज उस तक पहुँचे. நம்மளோட ஒளி என்ன, நம்ம சவுண்ட் என்ன இருக்குதோ அது அவங்க கிட்ட போய் சேர்ற போல. वो कोई जानता ही नहीं. எப்படி சேருது இந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. बाप आकर बताते हैं. அப்பா வந்து சொல்றாங்க, तुम्हारी मन बुद्धि रूपी आत्मा உங்களோட மன புத்தி ரூபமான ஆத்மா कैसे एकाग्र हो सकती है? எப்படி ஒரு நிலை ஆகும் जिससे तुम्हारी आवाज இது மூலமாக உங்களோட சவுண்ட் विनाश के टाइम पर விநாசத்தினோட நேரத்துல 1 सेकंड में बाप के नजदीक पहुंचेगी. ஒரு செகண்ட்ல அப்பா கிட்ட போய் சேரும். क्या? என்ன? जैसे टेलीफोन का बटन दबाते हैं. எப்படி டெலிபோனினோட பட்டனை பிரஸ் பண்றாங்க, मोबाइल का बटन दबाते हैं மொபைலோட பட்டனை பிரஸ் பண்றாங்க, और कनेक्शन जुड़ जाता है. பிறகு கனெக்ஷன் கனெக்ட் ஆயிடுது. ऐसे ही அதே போலதான் ये मन बुद्धि का बटन இந்த மன புத்தியினோட பட்டனு दबाने में जब तुम एक्सपर्ट हो जाएंगे, பிரஸ் பண்றதுல எப்போ நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்களோ, अभिविचारी याद के बल से व्यभिचाரம் இல்லாத நினைவினோட பலம் மூலமாக तो विनाश के काल में ये बहुत काम आएगा. அப்போ விநாசத்தினோட காலத்துல இந்த விஷயம் ரொம்ப யூஸ் ஆகும். चारों तरफ दुनिया में हाहाकार हो रहा होगा. நாலா பக்கம் உலகத்துல ஆகாக்காரம் ஆயிட்டு இருக்கும். कोई किसी को बचाने वाला नहीं होगा. யாருமே யார கூடயும் காப்பாத்துறவங்க இருக்க மாட்டாங்க. जिनका कनेक्शन उस बाप के साथ होगा, யாரோட கனெக்ஷன் அந்த அப்பா கிட்ட இருக்குமோ उनको सहयोग मिल जाएगा. அவங்களுக்கு உதவி கிடைக்கும். जैसे मिलिट्री होती है, எப்படி மிலிட்டரி இருக்கும் இல்லையா? तो मिलिट्री में जिसका कनेक्शन होता है ऊपर के ऑफिसर के साथ, இப்போ மிலிட்டரியில எப்படின்னா
யாரோட கனெக்ஷன் இருக்குமோ மேல இருக்கக்கூடிய ஆபீசர் கூட तो उसको सहयोग मिल जाता है। அப்போ அவங்களுக்கு உதவி கிடைக்கும். यहाँ तो एक ही ऊंचे ऊंचा ऑफिसर है, இங்க ஒரே ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆபீசரா இருக்காங்க. एक शिव बाबा, दूसरा ஒரு சிவபாபா தவிர வேற யாருமே இல்ல. जो आकर के ऐसा धर्म स्थापन करते हैं, யாரு வந்து அப்படிப்பட்ட தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. जहाँ दुनिया में एक ही धर्म होगा, எங்க உலகத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும், एक ही राज्य होगा, ஒரே ராஜ்யம் தான் இருக்கும், एक ही मत होगा, ஒரே டைரக்ஷன் தான் இருக்கும், एक ही जाति होगी, एक ही वंश होगा। ஒரு ஜாதி ஒரு வம்சம் தான் இருக்கும். किस आधार पर होगा? அப்போ எந்த ஆதாரப்படி இருக்கும்? एक को याद करने वाले जो होंगे ஒருத்தரை நினைவு செய்யக்கூடியவங்க யார் இருப்பாங்களோ उस आधार पर होगा। அந்த ஆதாரப்படி இருக்கும். ओम शांति। ஓம் சாந்தி. याद में मुख्य बात क्या चाहिए? நினைவுல முக்கியமான விஷயம் என்ன வேணும்? याद तो चाहिए, நினைவு வேணும் लेकिन தான். मुख्य बात तो उसमें कैसी कैसी याद चाहिए? ஆனா முக்கிய விஷயம் அதுல எப்படிப்பட்ட நினைவு தேவை இருக்கு? आप बेविचारी याद चाहिए। விபிச்சாரம் இல்லாத நினைவு தேவை இருக்கு. परंतु माया बुला देती है। ஆனா மாயா மறக்க வச்சிடுது. मेहनत के बगैर विश्व के मालिक थोड़े बनेंगे। உழைப்பு இல்லாம உலகத்துக்கு எஜமான் ஆயிடுவீங்களா? पूरा पुरुषार्थ करना चाहिए। हम एक बात को याद करेंगे, कोई दूसरे को முழுமையாக புருஷார்த்தத்தை செய்யணும். நாங்க ஒரு அப்பாவை தான் நினைவு செய்வோம், வேற யார கூடயும் याद नहीं करेंगे। நினைவு செய்ய மாட்டோம். हम सुखधाम के मालिक बनेंगे। நம்ம சுகதாமத்துக்கு எஜமான் ஆகுவோம். चक्कर लगाकर तमो प्रधान बने। சக்கரத்தை சுத்தி தமோ பிரதானம் ஆயிருக்கும். फिर बाप को याद करके सतो प्रधान बनेंगे। பிறகு அப்பாவை நினைவு செஞ்சு சத்தோ பிரதானமாக ஆகுவோம். हमने ये चक्कर अनेक बार लगाया है। நாம இந்த சக்கரத்தை நிறைய தடவை சுத்தி இருக்கோம். क्या? என்ன? सत्ययुग त्रेता द्वापर कलयुग, சத்யுக திரேதா துவாபர் கலியுகம். और कलयुग के बाद பிறகு கலியுகத்துக்கு நெக்ஸ்ட் फिर सत्ययुग। பிறகு சத்யுகம். एक बार चक्कर नहीं लगाया है, ஒரு தடவை ஒண்ணு நாம சக்கரத்தை சுத்தல. तो जो अनेक बार किया हुआ काम है இப்ப நிறைய தடவை செஞ்சிருக்கிற வேலை वो सहज होना चाहिए அது சகஜமாகணுமா या कठिन होना चाहिए? இல்லன்னா கஷ்டமாகணுமா? सहज है। சகஜமாக இருக்கு. बाप को याद करना है அப்பாவை நினைவு செய்யணும். और तो कुछ नहीं बताते। வேற எதுவுமே சொல்லுறது இல்ல. क्या? என்ன? जिसको सारी दुनिया याद करती है। யார முழு உலகம் நினைவு செய்து? क्या? என்ன? 500 करोड़ की दुनिया में कोई ऐसा है 500 கோடி உலகத்துல யாராவது இப்படி இருக்காங்களா? जो बाप को कभी याद नहीं करता हो? யாரு அப்பாவை எப்பவுமே நினைவு செய்யாம இருக்கிற போல இருக்காங்களா? जो नास्तिक से नास्तिक आत्माएं हैं, யாரு எல்லாத்தை விட நாஸ்திக் ஆத்மா இருக்காங்களோ அவங்களும் जब एटम बम फटने लगेंगे, எப்போ ஆட்டம் பாம்ஸ் வெடிக்கிறதுக்கு ஆரம்பம் ஆகுமோ, विनाश सामने खड़ा हुआ दिखाई देगा, तो वो भी விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது அவங்களுக்கு எப்போ தென்படுமோ அப்ப அவங்களும் गॉड फादर को याद करेंगे। காட் ஃபாதரை நினைவு செய்வாங்க. ओम ஓம் சாந்தி.